நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ஃபோன் பண்ணுறப்பல எங்கேஜாகவே இருக்குது. யாருக்கிட்ட இப்படி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு அம்மனிகிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா, உங்கள் பழைய நண்பர்கிட்ட பேசுகிறீங்களா கேட்குறேன்னா, அப்போ உனக்கு நண்பி இருக்காங்களா அப்படின்னு இடக்கு முடக்கா கேட்டிங்கன்னா அங்கே இடக்கு முடக்கா பதில், நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா, உன் தங்கச்சிக்கு பேசிட்டு இருந்தேன் ஐயா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குது, அந்த மாப்பிளை பிடிச்சான்னு கேட்டுட்டு இருந்தா, உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி தான், உன் சந்தேக புத்தி தீர்ந்தாத்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், டக்குன்னு எரிஞ்சு விடுவாங்க. அதனால் அம்மனி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு முடிஞ்சால் கேளுங்க, ஒட்டு கேளுங்க, இல்லைன்னா கமுக்குமாங்க. இல்லை அந்த ரகசியமான விஷயம் எத்தனை நாள் மறைச்சி வச்சுட்டு, ஏய்யா இது நடந்து எத்தனை மாதம் ஆச்சு, எனக்கு தெரியும் இந்த மேட்ரு, அப்போ தெரியும் எனக்கு, ஆனால் நீ வந்து சொல்லுவியான்னு பார்த்துட்டு இருக்கிற, நான் 3 மாதம் கழிச்சு இந்த மேட்ரை கிட்ட சொல்கிறேன், நீ எப்போ ஏற்பட்ட ஆளாக இருப்ப, நீ எத்தனை விஷயத்தை மறைச்சு கிட்ட பேசியிருப்ப அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 5/12/2025 டிசம்பர் வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதிங்க, மேல் நோக்கு நாள். இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 9:15 ஆரம்பிச்சு 10:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 ஆரம்பிச்சு 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா மத்தியானம் 12:15 ஆரம்பிச்சு 1:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 ஆரம்பிச்சு 7:30 வரைக்கும் இருக்குதுங்களா முருகா. ராகு இன்னைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க, 12 மணிக்கு தான் முடியுதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 ஆரம்பிக்குதுங்க, 9 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் இருக்குதுங்க முருகா. சூளம் மேற்கு திசைங்க, பரிகாரம் வெள்ளங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 3:55 வரைக்கும் இன்னைக்கு பௌர்ணமி, அதுக்கப்புறம் பிரதமை திதியா மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 1:32 வரைக்கும் எக்ஸாக்டா ரோஹிணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசிரிசமா நட்சத்திரம் மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிற்பகல் 1:32, அதாவது மத்தியானம் 1:32 வரைக்கும் மரண யோகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமா இருக்குதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 1:32 வரைக்கும் சுவாதிக்கு இருக்குது, அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வருதுங்க. ஒவ்வொரு ராசியை பொறுத்தும் நாம டைமிங்கோட போட்டு ராசி பலன் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். உள்ள வந்தீங்கன்னா தெரியும், வந்து பார்த்துட்டு ராசி பலன் பார்க்க போகலாம். சரிங்களா முருகா, வாங்க போகலாம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்னைக்கு உங்களுடைய 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் குரு வக்ரசெட்டில் இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் கேதனை இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் புதன் இருக்காருங்க. 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஸ்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. 3 கிரகங்கள் 8ஆம் வீட்டில் இருக்குதுங்க. 9ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்காருங்க, 11ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. இதையெல்லாம் பார்க்குறப்போ ராசி நாதனாக மேச ராசிக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துங்க சூரியன் மற்றும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். இப்படி 8ஆம் இடத்துல இருக்கங்காட்டி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக ஆயிருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அமைப்பு எதிர்பாராத சில செலவுகளையும் காரிய தடைகளையும் இன்னைக்கு உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஜோதிட ரீதியாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு சந்திரன் வந்து எங்கே இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு நிதி வரவு பொருளாதார மேம்பாடு ஒரு சீரான நிலைமையில் அப்படியே இருக்குதுங்க. குரு வந்து வக்ரமாக 4ஆவது வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் தந்தை தாய் வழி உறவு கல்வி விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குமான்னு தெரியுதுங்க. ராகு வந்து 11 இருக்கங்காட்டி ராகு இன்னைக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். சரிங்களா. வேலை எப்படின்னு எடுத்து பார்த்தா ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இன்னைக்கு என்ன பண்ணுவார்னா வேலையில் ஒரு அழுத்தம், ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி அமைப்பை கொடுப்பாருங்க. தேவையற்ற விவாதங்களை நீங்கள் இன்னைக்கு தரக்கூடிய சூழல் இருக்கங்காட்டி அமைதி காப்பது நல்லது. வேலைக்கு போகிற இடத்துல சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகணும். கோபதாபங்களாக இடம் கொடுக்கவே கூடாது. உங்கள் கோபப்படுத்த மாதிரி வார்த்தைகள் சொன்னால் கூட நீங்கள் கண்டும் காணாமல் போகிறது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க மேசராசி நேயர்களே. சரி, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துறையில் எதிர்ப்புகள் பல வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கிக்கோணுங்க. பொறுமையாக செயல்பட்டால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா தொழில் வாடிக்கையாளர் விஷயத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கான்னு வச்சுக்கங்களேன். புதிய முயற்சிகள் எது வந்தாலும் நீங்கள் இன்றைக்கி தள்ளி போடுவது கூட கொஞ்சம் நல்லதான்னு வச்சுக்கங்களேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக போட்டிகள் அல்லது நேரடி போட்டிகள் கண்டிப்பாக வியாபாரத்தில் இருக்கத்தான் செய்யுதுங்க. கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய பல முதலீடுகளிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்வது அவசியம். சரிங்களா, ஏமாந்து போயிடக்கூடாது. மற்றபடி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போட ஏதாச்சும் ஒப்பந்தங்கள் போடணும், புதிய தொழில் வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா தெளிவான ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்து போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் பணப்புழக்காட்டம் நல்லாவே இருக்குதுங்க, திருப்தியாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து செலவையும் இழுத்து விடுற மாதிரி இருக்குதுங்க. செலவு அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திடீர் தனவரவுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு லாபம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவும் அதிகமாக தெரிகிற மாதிரி இன்டைரக்டாக இருக்குதுங்க. சரி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்காருங்க. அதனால் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை ரொம்ப தேவைங்க. உங்களுக்கு
குடும்ப உறுப்பினருடன் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். தேவையில்லாத ஒரு டாக்குமெண்ட், தேவையில்லாத வாதங்கள் விவாதங்கள் பேசவே படாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் நிதானம் அவசியமும். சரிங்களா முருகா? கணவன் மனைவி உறவு பாண்டிங் அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உறவில் சில சமரசத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தி ஒரு அந்யோன்யத்தை அதிகரித்து வைப்பார். புதனால பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தால் கூட எது சண்டை போட்டு 2 பேர் அப்படின்னு புதன் வந்து நடுவில் நின்று சமாதானம் பண்ணி வைப்பார். அதுக்காக டைரெக்டாக புதன் வந்து இதாக வராது. உங்களுக்குள்ளே மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். எதுக்கு அம்மனி கூட சண்டை போடணும், அம்மனி சண்டை போட்டால் எதுக்கு நம்ம வீட்டுக்கார கூட சண்டை போடணும், நம்ம 2 பேர் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்மையை உருவாக்கி தருவார். அதுதான் புதனின் அமைப்புங்க. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கங்காட்டி உங்களுடைய துணையின் ஆரோக்கியம் கவனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து போவது குடும்பத்துக்கு அந்யோன்யத்தையும் தாம்பத்தியத்தையும் அதிகரிக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில். சரிங்களா? காதலர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி 5ஆம் இடத்தில் கேது இருக்கங்காட்டி காதலில் சில எதிர்பாராத ஒரு காதல் உணர்வு, சில காதல் மயக்கங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்படலாம். தெளிவாக பேசுவது உங்கள் காதலை வலுப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிடுவது, உனக்காகத்தான் நான் இருக்கேன்னு புரிய வைக்கணும் 2 பேரும் மாற்றி மாற்றி. அப்போ காதல் இனிக்கும். சரிங்களா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் கூட அதிகமான வேலைப்போல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற முறையான அங்கீகாரம் கிடைக்குமானா கிடைக்கும், கொஞ்சம் காலதாமதம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்ப பொறுப்பாக நீங்கள் செய்வீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப பொறுப்பு எது இருந்தாலும் சரி கஷ்டமாக தெரியும். இன்றைக்கி என்னடா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறனே, என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஓய்வே கிடைக்கலையே அப்படின்னு இருந்தால் கூட அதை யாருக்கும் மனம் கோணாமல் முகம் சொல்லிக்காமல் சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க. அதே சமயம் வீட்டு செலவுகளை கூட திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. சில சமயத்தில் சோர்வு இருக்கும், சோர்வுக்கு ஓய்வு எடுத்துக்கணும் நீங்கள். ஓகேங்களா? மன உறுதி குறையாது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். ரைட்? அப்பேற்பட்ட உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா 5ஆம் இடத்தில் கேதன் இருக்காருங்க. அதனால் படிப்பில் கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு தெரியுதுங்க. இருந்தால் கூட குருவின் பார்வை சற்று நம்பிக்கை அளிக்கும் விதமாக தான் இன்றைக்கி இருக்குதுங்க முருகா. நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும் அப்படின்னா, உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் புக்கை மூடி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காருங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் படிச்சிங்கன்னா ஈஸியாக மெமரியில் ஏறுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஐடியாங்க. சரி, நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அஸ்வினியின் அதிபதி யாருங்க? கேது. அவர் இங்கே 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் உள்ளபடி சொல்லியிருக்கிறேங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஏற்றம் ப்ளஸ் பாயிண்ட் தான் தெரியுதுங்க. காரணம் பரணியின் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் சூரியனுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் 2ஆம் வீட்டு சந்திரனால் கொஞ்சம் அமைப்பு கெடுத்தால் கூட கொஞ்சம் பண வரவு சீராக தான் இருக்குதுங்க. புரியுதுங்களா? அதாவது சுக்கிரன் வந்து டவுன் பண்ணால் கூட, சூரியனுடன் சேர்ந்து டவுன் பண்ணால் கூட 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஏப்பா தொந்தரவு பண்ணுற, பரணி பாவம் ஐயா அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய முயற்சிகளுக்கு மிக உன்னதமான சாதகமான நாள் அப்படின்னு சொல்லாங்க. என்னென்னா கார்த்திகையின் அதிபதி யாருங்க? சூரியன் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பலம், ஒரு உறுதி, ஒரு தன்னம்பிக்கையை கார்த்திகை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. சரி, அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் இஸ் அ காம்பினேஷன், சூப்பர் கலருங்க. துர்க்கையமான மனசார ப்ரே பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் மேசராசிக்கு சற்று சவாலான உறுதிமிக்க ஒரு நாளாக தான் தெரியுதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையால் ஆரோக்கியத்திலும் வேலைக்கு போகிற இடத்துல சில விவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நிதி வரவு திருப்தியாக இருந்தால் கூட செலவும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும், உஷாராக இருந்துக்கோங்க. நிதானத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டால் மேசராசிக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் உங்களுக்கு அருள் புரியட்டும், நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க ரிஷபராசி அன்பர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு லக்னத்திலேயே நீ சந்திரன் இருக்கார். இந்த வெள்ளிக்கிழமையில் 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் கேதனன் தனியாக இருக்காரு. 6ஆம் வீட்டில் புதன் அண்ணன் தனியாக இருக்காருங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் சூரியன் செவ்வாய் டைரக்டாகவே சேர்ந்து இருக்காங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி அண்ணன் தனியாக இருக்கார். 10ஆம் வீட்டில் ராகு தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்கார். ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதால் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு, அதாவது குடும்பத்தில் துணைவருடன் சில குழப்பங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. சில அலைச்சல்களும் சேர்ந்து வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில். எனினும் சுக்கிரனின் பலத்தால் நாள் முழுவதும் உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க, தைரியத்துக்கு பஞ்சம் இருக்காது ரிஷபராசி நேயர்களுக்கு. சந்திரன் ராசியில் இருப்பது, ராசியின் லக்னத்தில் இருப்பது ஒரு விதமான மன தெளிவையும் உணர்ச்சி பூர்வமாக எப்பவுமே வச்சிருப்பார். கொஞ்சம் அப்படியே ஆசுவாசமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சனி வந்துங்க 11ல் இருக்கங்காட்டி நிலையான லாபத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் புதிய உச்சம் தொடுவதற்கும் வழிவகுப்பாருங்க. இதெல்லாம் பொதுவான ஒரு அமைப்பு. சரிங்க, வேலையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய அதிகாரிகளிடம் நேரடியான மோதலை தந்துடுவாருங்க. செவ்வாய் கொஞ்சம் உக்கிரமான ரைட்டா எமோஷனல் ஃபோர்ஸபிள் பிளான்ட், உங்களுக்கு தெரியுமில்ல. அதனால் நீங்கள் அதிகாரி ஏதாவது சொன்னால் டக்குன்னு கோவப்பட்டு செத்தம் போயா அப்படிங்கிறது பேசிடாதீங்க. அவர் நீ செத்தம் போட அப்படின்ட்டுவார். உஷாராக இருந்துக்கோங்க. உங்களின் முயற்சிகள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும். ஆனால் பொறுமை நிதானமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரியலாம் கம்முன்னு இருக்கணும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கார். நல்ல ஒரு உற்சாகமான நாள், சாதகமான நாள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். சரி முருகா, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்து ராகுவால் உங்கள் தொழிலில் திடீர் ஏற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. உங்களுடைய இலக்குகள் சொல்லக்கூடிய உங்களுடைய எய்மை நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. சாயந்தரத்துக்குள்ளே சக பணியாளர்களிடம் இணக்கமான சூழலை உருவாக்கிக்கோங்க. சண்டை கிண்டி போட்டுறாதீங்க. வியாபாரம் அதே மாதிரி தான். கூட்டாளியுடன் சில சலசலப்புகள் மனக்கசப்புகள் வந்தால் கூட நீங்களே உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. காரணம் 7ல் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் கொஞ்சம் ஃபோர்ஸபிள் பிளான்டர் முதலே சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த காரணம். லாபம் வந்துங்க திருப்தியாக தான் இருக்குதுங்க. தொழிலில் வியாபாரத்தில் பஞ்சமெல்லாம் இல்லைங்க. நல்ல வாடிக்கையாளர்கள் அமோகமாக தேடி வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா, சனி வந்து 11ல் இருக்குது. அதனால் திருப்தியான நிதி வரவு நிலையாக இருக்குங்க. மற்றபடி நிதிக்கு பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. பழைய கடன்கள் கூட அடைச்சிருவீங்க பல பேர். சரி, சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பும் உண்டுங்க. அதே சமயத்தில் ஆடம்பர செலவு செய்யணும் ஆசை அதிகமாக இருக்குது. சென்னைங்கன்னா கடன் வாங்கினால் பத்தாது. ஆடம்பர செலவை தவிர்த்துக்கோங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர குருவின் பார்வையால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கிரும். சண்டை சச்சரவு இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து தான் கொண்டு போவீங்க குடும்பத்தை. தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. காரணம் 4ல் கேதன்னு இருக்கார். சரி, கணவன் மனைவி பந்தம் அதாவது பாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் சூரியனின் கூட்டணி அமைப்பு உறவில் ஒரு விதமான மேக்னட்டிக் பவர், அது ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனியாக இருந்தால் கூட 50 வயசு கல்யாணம் ஆனால் கூட அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் உங்கள் பிடிவாத குணம் சில சமயத்தில் விட்டு கொடுக்காம தன்மை இருக்கும். ஈகோ கிளாஸ் ஆகும். பிடிவாதத்தால் சின்ன சின்ன சண்டைகள் தரும். நான் 50 வருஷம் பார்த்துட்டு இருக்கிற சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் சாம்பார் வச்சதுக்கப்புறம் அதில் குறை இதில் குறை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அம்மனி சத்தம் போட்டான். அம்மனி, நான் குறை சொல்ல அம்மனி, உப்பு போட மறந்துட்டேன். ஐயா, உப்பு போடலின்னு உப்பு பக்கத்துலேயே இருக்குல்ல, கொஞ்சம் போட்டுக்கலாம்ல, நான் எத்தனை வேலையில் இருக்கிறேன், உன்னை பார்க்குறா பசங்க பிள்ளைகளை பார்க்குறவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அமைதி காப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் இருவரும் ஒவ்வொரு பிரச்சனையும் பேசி சமாளிப்பதே ரொம்ப நல்லது. துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளிங்க. ரைட்டா? அப்புறப்பட்ட உங்களுக்கு காதலர் நிலைமை எடுத்து பார்த்தா காதல் உணர்வில் உணர்ச்சி பூர்வமான ஒருமைப்பாடு ஓங்குதாங்க இருக்குதுங்க. இன்னைக்கு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு சினிமா டயலாக் மாதிரி பேசி அந்த காதலை இன்னும் கொஞ்சம் குழுக்குன்னு குளுந்தண்ணி ஊற்றி வளர வைப்பீங்க, பூக்க வைப்பீங்க, மலர வைப்பீங்க. அப்படிப்பட்ட காதல் சூப்பராக இருக்குதுங்க. ஒருவருக்கொருவர் அதிக பரிவுடனும் அன்புடனும் அரவணைப்புடனும் இந்த காதலை வளர்த்துவீங்க. சிறிய பிரச்சனைகள் வளர விடாமல் 3ஆம் நபர் தலையிடாமல் பார்த்துக்கிறது உங்கள் காதலுக்கு உத்தமம். சரிங்களா? சரி, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற கொஞ்சம் சின்சியராக உழைப்பீங்க. அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் சில பேர்த்துக்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாப் முழு கவனம் செலுத்தி நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள் வேலையை மற்றவங்களுக்கு ஒதுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா தப்பாக போயிடும். உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களால் கெடாது. உங்களால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க. குழந்தை குட்டி ஆகட்டும், கணவன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஓய்வின்றி உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஓய்வின்றி உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில நேரம் ஓய்வு கிடைக்கணும்னா ஓய்வே கிடைக்காது. ஏன்னா குடும்பத்தை பற்றி ஒரு சிந்தனை ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. உறவினர்கள் வருவாங்க, அப்பப்போ வந்து அவங்களுக்கு காப்பி டீ போடணும், இட்லி சுட்டு போடணும், தோசை சுட்டு போடணும், கொஞ்சம் பிஸியாகவே இன்றைக்கி இருப்பீங்க. ஆனாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பீங்க இல்லத்தரசிகள். ஹாப்பி தானே? சரி, பசங்க பிள்ளைகள் எடுத்து பார்த்தா இன்றைக்கி 6ஆம் இடத்துல புதனன்னு இருக்காருங்க. அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. புத்தி கூர்மை சூப்பராக இருக்குது. ஒரு டைம் படித்தா கூட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூரில் போய் படிக்கணும், ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சாதகமான பலன் இருக்குதுன்னு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்க. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். காரணம் கார்த்திகையின் அதிபதி சூரியன். உங்களுக்கு தெரியும், சூரியன் வந்து எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்தில் இருப்பது வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த அமைப்பும் சூப்பராக இருக்குதுங்க. குடும்பம் சார்ந்த அமைப்பும் கார்த்திகைக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. என்ஜாய்ஃபுல் டே தானுங்க இன்றைக்கி. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா, மன மகிழ்ச்சிக்கும் நிதி வரவுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ஜாய்ஃபுல் லைஃபாக இன்றைக்கி வாழ போகிறீங்க. காரணம் ரோகிணியின் அதிபதி சந்திரன்.
சந்திரன் வந்து ராசியிலே இருக்குது. ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு முற்போக்கு சிந்தனை இப்படிலாம் உருவாக்கி தருவாருங்க. மன அமைதி மற்றும் தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ரோஹிணி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் தான் இந்த நாளை கழிக்க போகிறீங்க வெள்ளிக்கிழமையில். சரி, மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி வியாபாரம் தொழில் வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் வந்தால் கூட வெற்றி என்பது உறுதியளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. காரணம், மிருகசீரிஷத்தின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? 7ஆம் வீட்டில் இருக்கார். அவர் கூட்டு முயற்சியாலும் ஒப்பந்தங்களிலும் துணிச்சலான முடிவெடுத்து வாட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகம் அதிகரிக்கும் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அதிர்ஷ்டமான நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு வெண்மை சார்ந்த லைட் மஞ்சள் கலர். எல்லா லைட் கலரும் நல்லாவே உங்களுக்கு எடுபடுதுங்க. இன்றைக்கி மகாலட்சுமி தாயாரை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா குறைகள் களையப்படும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக பார்த்தா இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வெகுவான அமைதியான உற்சாகம் தரக்கூடிய அமைதியான நாளுங்க இன்றைக்கி. சரி, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு இணைப்பான ஒரு சந்தோஷமான நாள் தானுங்க. நிதி நிலைமை பொருளாதாரம் அமோகமாக இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் துணைவரின் உறவுகள் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக இணக்கத்தை உருவாக்கலாம், அந்நியோன்யத்தை அதிகரிக்கலாம். நின்று கல்யாணமான மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் புதனன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. 7ஆம் வீட்டில் மாந்தியனும் தனியாக இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் ராகும் தனியாக தான் இருக்காரு. பக்கத்து வீடான 10ஆம் வீட்டில் சனி என்ன பார்த்துட்டே நிற்கிறாருங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் காத்துட்ருக்கார். இப்படிலாம் இருக்கிறப்ப ராசிநாதன் ஆகிய புதன் 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பேச்சு திறமையும் அதிகரிக்குங்க. சனியாகப்பட்டவர் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கங்காட்டி உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு நிலையான வளர்ச்சியும் அதுக்குண்டான கௌரவத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும். இருந்தால் கூட சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்கள் மனசில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா சின்ன குழப்பங்கள், சின்ன சந்தேகங்கள் வரக்கூடிய தன்மை, சில செலவுகளையும் வச்சக்கூடிய தன்மை இருக்குதுங்க. சரி, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரனுடைய கூட்டு அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்ப்புகள் எது வந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுப்பாங்கிற அமைப்பு ஜோதிட ரீதியாக இருக்குதுங்க. சரி, அப்படி பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் உத்தியோகத்தில் நிலையான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் வேலைக்கேற்ற அங்கீகாரம், உங்கள் மேலே மதிப்பு மரியாதை சுய கௌரவம் பாதிக்கவே படாத சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு அட்டகாசமாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய எந்த எதிர்ப்புகளையும் உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. புதிய இலக்குகள் அனைத்தும் வெற்றிகரமாக அடையக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. உங்கள் பணியில், உங்கள் தொழிலில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய தெளிவான திட்டமிட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும். இன்னைக்கு வியாபாரத்தில் அதே மாதிரி தான் புதிய ஒப்பந்தங்கள், புதிய கிளைகள் தொடங்குவதற்கு ஒரு உத்தமமான சாதகமான அற்புதமான நாளுங்க. போட்டியாளர்கள் எது வந்தாலும் தொழிலை போலவே சமாளித்து வியாபாரத்தில் அமோகமாக வெற்றி காணக்கூடிய சூப்பரான நாளில் அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய தன்மை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். தொழிலும் சரி, வியாபாரமும் சரி. சரிங்களா? நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா குரு 2ஆம் வீட்டில் வக்ரமாக இருந்தால் கூட நிதி வரவு சீராத்தான் இருக்குதுங்க. இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் காரணமாக அதிகப்படியான செலவுகள் வரவு தான் வருது இல்லை, செலவு பண்ணும் ஐயா, சும்மா சேமிச்சு வச்சு என்ன போவாங்க எண்ணம் இன்னைக்கு மேலோகும். சந்திரன் எப்பவுமே ஜாலியாக குழுகுலுன்னு இருக்கும்னு நினைப்பார். அதனால் கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கட்டுப்படுத்துவதும் கட்டுப்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் நிலைமையை பொறுத்தானுங்க. அதே சமயத்தில் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அல்லது தொலைதூர பயணங்களுக்கு உண்டான செலவுகளையும் வைக்கக்கூடிய தன்மையில் தான் சந்திரன் தெரிகிறார் இன்னைக்கு. சரிங்களா முருகா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துங்க வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் குடும்பத்திற்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கவலைப்படாதீங்க. குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க அல்லது சமாதானப்படுத்த உங்களுக்கு ஒரு ஆற்றல் கண்டிப்பாக தேவைப்படும். இன்னைக்கு எதுக்குப்பா அப்பா அம்மா நீங்கள் 2 வயசானாலும் சண்டை போடுறீங்க? ஏன் குடும்பம்னா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு மீடியேட்டராக ஒரு நாட்டாமையாக வீட்டிலேருந்து சண்டை வர சச்சரவுக்கு விடவே மாட்டீங்க. இருந்தால் கூட உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் பெரிய பெரிய இஷ்யூஸ் வராது, சின்ன சின்ன சலசலப்பு வந்து நீங்கக்கூடிய தன்மை தெரியுதுங்க முருகா. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ஆம் இடத்துல யார் இருக்காருங்க? மாந்தியன் அங்கே வந்திருக்கார். அதனால் மாந்தி கொஞ்சம் மந்தமாக இருக்கங்காட்டி அம்முடியுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அப்புறம் அமைதியாயிருங்க. வெளிப்படையாக பேசுவது உறவை பலப்படுத்தும். மனைவி பாண்டிங் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். துணையின் தேவைகளை புரிந்து கொள்வது அவசியம். ஆஃபீஸ் போயிட்டு வந்து, வேலைக்கு போயிட்டு வந்து, தொழிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்து டிவி மலாக் படுத்து டிவி பார்க்குறத விட அம்மனி வெங்காயம் நறுக்கி தட்டா சாம்பாருக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்க அடாடா நீங்களா வாழ்க்கையிலே இல்லாத மாதிரி கேட்குறீங்க, வாங்க வந்து சமையல் வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு ஐசோலேட்டட் ஃபேமிலி, தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட முறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ஆரோக்கியமான அரவணைப்பு அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதானுங்க? இன்டெரக்டாக சொல்கிறேன்.
அப்பேற்பட்ட உங்களுக்கு காதல் அப்படிங்கிற நிலைமை எடுத்து பார்த்தா இன்றைக்கி 5ஆம் இடத்துல ராசிநாதன் ஆகிய புதன் இருக்குங்காட்டி உங்கள் உறவில் மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை, மன மகிழ்ச்சிக்கு உண்டான பல நிகழ்வுகள் நடக்கப் போகுதுங்க. எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கு புதன் நல்ல அமைப்பில் இருக்கார். சாதகமான நாளுங்க காதலை பொறுத்த வரைக்கும். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பலராலும் மதிக்கப்படும், பாராட்டு பெறப்படும். எதிர்ப்புகள் எது வந்தாலும் சமாளிப்பீங்க. காரணம் 6 கூட செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காருங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டினுடைய அன்றாட வேலைகளை திருப்திகரமாக செஞ்சுட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான அழைப்பு இருந்தால் கூட அதுவும் ஒரு அரவணைப்பான அன்பை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கடன் பிரச்சனைகளை கவலைப்படாதீங்க, தீர்ந்துடும். அதனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பீங்க. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு கல்விக்கு சிறந்த பலனளிக்கக்கூடிய தன்மையில் அமோகமாக இருக்காங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவானாலும் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. உயர்கல்விக்கு முயற்சி செய்பவர்கள் ஒரு சாதகமான அற்புதமான நாளுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சவால்கள் எது வந்தாலும் சந்தித்து வெற்றி காணக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. அதுதான் சிறப்பான பலன். என்ன காரணம்? மிருகசீரிஷத்தின் அதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் 6ஆம் இடத்துல இருப்பதால் நீங்கள் உங்கள் எதிரிகளை வென்று காரியத்தில் கண்ணாய் இருந்து உறுதித்தன்மை மிக்கவராக விளங்கி நீங்கள் வெற்றி காண்பீங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் மிருகசீரிஷத்துக்கு இருக்குது. அதனால் சுணக்கத்துக்கு பயப்படாதீங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமை வெளிப்பட்டு அந்த திறமையால் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை சூப்பராக இருக்குது. காரணம் திருவாதிரையின் அதிபதி யாருங்க? ராகு. எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த 9ஆம் இடத்துல கூட ராகுவால் உங்களுடைய துறையில் உங்களுடைய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. மனம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அந்த சப்போர்ட்டாக இருக்குது. காரணம் புனர்வசத்தின் அதிபதி குரு. 2ஆம் வீட்டில் வக்ரமாக இருந்தால் கூட குடும்பத்திலிருந்து ஒரு சப்போர்ட், அது நிதியாக இருக்கலாம், ஆறுதல் 4 வார்த்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. தார்மீக ஆதரவு கண்டிப்பாக உண்டுங்க. புனர்வசம் அமைப்பு அமோகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அமோகமான நம்பருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் மற்றும் ஒயிட் சார்ந்த லைட் கலர்ஸ் எல்லாமே எடுபடும். இன்னைக்கு நீங்கள் பெருமாளை திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனசார ப்ரே பண்ணுங்கள். செல்வ குறைபாடின்றி சூப்பராக உங்களை கொண்டு போவாருங்க. எப்படி பார்த்தாலும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜாப் மற்றும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமையில் அமோகமாக இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை பேச்சுவார்த்தையின் மூலம் சமாதானமாக தீர்த்துக்குவீங்க. நீங்களே செலவுகளை கட்டுப்படுத்தினா உங்களுக்கு சேமிப்பு உயரும். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கடகராசி நேரலே உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லக்னத்திலே குரு வக்ர செட்டில் இருக்காருங்க முருகா. 2ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் புதனன தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. 6ஆம் வீட்டில் மாந்தியன் தனியாக இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சனியன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன் தனியாக பார்த்துட்டு நிற்கிறார். இப்படிலாம் இருந்தால் பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ராசி நாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் வீட்டில் இருப்பது உங்களுடைய நிதி வரவு, பொருளாதார உயர்வு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா முருகா? லாபகரமாகவும் இருக்கும். கவலைப்படாதீங்க. குரு வக்ரமான செட்டில் இருக்கார். இருந்தால் கூட ராசியில் இருக்கிறார், உங்கள் லக்னத்தில் இருக்கார். ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சற்று மனக்குழப்பத்தையும் சின்ன அலைச்சல்களையும் ஒவ்வொரு வேலையிலும் கொடுப்பார். ரைட்டா? சோதனை பண்ணுவார் உங்களை. ஏன்னா குரு தானே. சிஷியனை சோதனை பண்ணாமல் எப்படி ஒரிஜினல் சிஷியனை ஏற்றுக்குவார்? சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கிரனுடைய கூட்டணி எதிர்பாராத சில நல்ல பலன்கள் நற்பண்புகளையும் கொடுத்து புத்திசாலித்தனத்தையும் அதிகரித்து குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்தால் ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்து சூப்பராக கொண்டு போகிறாங்க. ரைட்டுங்களா? கையூட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. சனி 9ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா தந்தை வழியில் ஆதாயம் உண்டு. 9ஆம் இடம் தானுங்க. ஆமாங்க. சனி 9ஆம் இடத்துல இன்றைக்கி இருக்காருங்க. அதனால் தந்தை வழியில் ஆதாயம் இருக்குதுங்க. புதிய பயணங்கள் கூட உங்களுக்கு அமையும். நல்ல லாபகரமான பயணம் தானுங்க. சரி, அப்படி பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய 9ஆம் இடத்தினுடைய நிலைமை உங்களுடைய உழைப்பிற்கு முறையான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை யாருக்கும் பேர் கிடைக்க விட மாட்டாங்க. கௌரவம் குறையாதுங்க. சுய கௌரவத்துக்கு எந்த இலக்கும் கிடையாது. அங்கு அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் தான் இன்றைக்கி சனி 9ஆம் இடத்துல ஆட்சி செய்கிறார். வேலையில் உற்சாகமாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை துளிர் விடும் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளுக்கு ஒரு அற்புதமான சாதகமான அட்டகாசமான நாளுங்க இன்னைக்கு. முதலீடுகள் மற்றும் உங்கள் தாய் வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்லுவாங்க. தொழிலில்
உங்களோட திட்டங்கள் வெகுவாக வெற்றி பெறும், கவலைப்படாமல் இருங்க. அதே சமயத்தில் வியாபாரத்திலையும் அப்படித்தான் லாபம் அதிகரிக்கும், தொழிலை போலவே சூப்பராக இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாங்க. கூட்டாளிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட தீந்துரும். இன்னைக்கு தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குதுங்க அந்த வெள்ளிக்கிழமையில். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் 11ஆம் வீட்டில் இருப்பது பணப்புழக்காட்டத்தை பண வர்றவை பொருளாதாரத்தை மேம்படுத்தும், சீராக வச்சுக்க உதவுவாங்க. அதிகமாகவும் சில பேர்த்துக்கு பணப்புழக்காட்டம் வந்து இருக்குது. எதிர்பாராத தனவரவும் உண்டுங்க. கடன் கொடுத்த பணம் திரும்பி வரும்னு வச்சுக்கோங்களேன். புதிய சேமிப்பு திட்டங்கள் பல வகையில் நீங்கள் திங்க் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம சேமிப்பு பண்ணலாம், குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணலாங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றும். இன்னைக்கு திடீர் தனவரவுக்கு முதல் சொன்ன மாதிரி ஆச்சரியப்படுத்தும், வராதெல்லாம் வருதப்பா அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் இடத்துல புதன் இருக்கங்காட்டி குடும்பத்தில் அமோகம், அற்புதம், மகிழ்ச்சி, பேச்சுவார்த்தைகள் சூப்பராக நடக்கும். நல்லிணக்கம் நிலவும் எல்லாத்துக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு, அது அப்படியும் சில பேர்த்துக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குழந்தைகளுக்கு பெருமை தரக்கூடிய தன்மையில் தான் இருக்கார். அதனால் குழந்தைகளுக்கு பற்றி மகிழ்ச்சியாக செய்தி தான் உண்டுங்க. சரி, கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ராசிநாதனாகக்கூடிய சந்திரன் 11ல் இருக்கிறார். அதனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பு, சூப்பர் பாண்டிங், அந்நியோன்யம், அரவணைப்பு, அனுசரணை, தாம்பத்தியம், அட்டகாசங்க. ஏன்னா 11 சந்திரன் இருந்தாவே அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்பட்டு உனக்காக நான் எனக்காக நீ அப்படின்னு ஒரு டூயட் பண்ணுற அளவுக்கு ஒரு இனிமையான இல்லறத்தை 2 பேரும் நடத்த போகிறீங்க. திருமண வாழ்க்கையில் அடாடா உன்னை கணவனை அடைந்ததுக்கும் உன்னை மனைவியை அடைந்ததுக்கும் என்ன போல அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மனைவி வந்து இங்கே வா பேச்செல்லாம் போது இங்கே வா வட்டச்சொம்பு விலைக்கழுவு நான் எத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு உங்களை உரிமையோட கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்ல, வட்டச்சொம்பை போட்டு விலைக்கித்தான் ஆகணும். ஏன்னா அம்மனி சொல்கிறத கேட்டால் தான் குடும்பம் செழிப்பாக இருக்குங்கிற தன்மை. நீங்களும் உங்கள் அம்மனிக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்படியெல்லாம் குடும்பத்தில் அந்நியமாக இருக்கிறத பார்த்து குழந்தை குட்டிக்கு அடாடாடா அப்பா அம்மான இப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் நிலவும். இப்படியெல்லாம் குடும்பத்தை அனுசரித்து போய் வட்டச்சொம்பு விளக்குனாலும் பரவாயில்ல, என் மனைவிக்காக எதுவாலும் செய்வணும் தைரியமாக இருப்பீங்க. அதுதான் வேணும். ரைட்டா? ஈகோ இல்லாத கணவன் மனைவி உறவு சூப்பருங்க, சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு காதலரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதலில் ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்குறாருங்க. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய, லாபம்னு என்னங்க, காதலில் ஒரு இன்பம் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். காதலியோட நீண்ட நேரமான பேச்சுவார்த்தை நீடிக்கும். உங்களோட பேச்சுட்டு தான் டைம் போதே தெரியலம்மா அப்படிங்கிற தன்மை சூப்பராக இருக்க போதுங்க. அதே சமயத்தில் அடுத்த கட்டத்திற்கு காதலை கொண்டு போகிறது எப்படி திருமணத்துக்கு அந்த பேச்சு சாதகமாக இருக்குது. இன்னைக்கு சூப்பருங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முதுகா இன்னைக்கு ஒரே நிமிஷங்க நோட் பண்ணிக்கிறேன். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய வேலைகள் சிறப்பாக முடிப்பீங்க. சக ஊழியர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. ரைட்டா? அமைப்பு நல்லாவே இருக்குது வேலைக்கு போகிற பெண்கள். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் கல்யாணம் ஆனோம் அப்படின்னு கணவனை அனுசரித்து போவீங்க. அந்நியனையும் அதிகரிக்கும். தாம்பத்திய உறவு சூப்பராக இருக்க போது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் புதிய சேமிப்பு திட்டங்களை பற்றி கணவனுடன் விவாதித்து செல்வாக்க உயர்த்துவீங்க. அந்த அளவுக்கு குடும்ப பெண்கள் ஒரு மகாலட்சுமியாக இன்னைக்கு விளங்க போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு அமோகமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் சூரியனுடைய கூட்டணி அமைப்பு மாணவர்களுக்கு ரொம்ப அறிவியல் பற்றிய ஒரு அறிவு, கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு ஒரு ஈடுபாடு, விளையாட்டுத் துறையில் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பாங்க. வெற்றி உறுதி, படிப்புக்கு சாதகமான அற்புதமான நாளுங்க இன்னைக்கு. சரி, புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தன வரவு, பொருளாதார வரவு, லாபம் தரக்கூடிய திருப்தி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. காரணம் புனர்வசத்தின் அதிபதி யாருங்க? குரு. அவர் ராசியிலேயே வக்ரமாக இருக்காருங்க. லக்னத்திலேயே ராசி வக்ரமாக இருக்கங்காட்டி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஆதரவால் நிதி நிலைமை கொஞ்சம் மைனஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்கிறார். சூப்பராக இருக்குதுங்க புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும். சரி, பூசம் நட்சத்திரத்தை பொறுக்கும் முருகா இன்னைக்கு ஒரு வியாபாரம் தொழில் ஒரு வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லையே சார் வேலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்திலும் ஸ்திரத்தன்மை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டாகவே சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா பூசத்தின் அதிபதி யாருங்க? சனி. எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல இருக்காட்டி கடின உழைப்பிற்குரிய பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். தொழில் வழியில் நல்ல உயர்வை தரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. பூசம் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சால் நடக்காத காரியத்தை கூடுதல் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு, காரிய சித்தின்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்னா ஆயிலியம் நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க? புதன். அண்ணன் எங்கே இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடத்துல பார்த்துட்டே நிற்கிறார். 4ஆம் இடத்துல இருக்குங்காட்டி உங்கள் பேச்சு திறமை அமோகமாக இருக்கும். நிலுவையில் இருந்த பல காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை ஆயிலியத்துக்கு இன்றைக்கி வலுப்பெறும். கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் மற்றும் மஞ்சள் கலர் சார்ந்த கலர் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்வதி தேவியார் மனசார ப்ரே பண்ணுங்க.
அம்மன் அருள் அமோகமாக கிடைக்கும். மற்றபடி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிலைமையில் சூப்பராக இருக்குதுங்க. நிதி நிலைமையில் நல்ல ஏற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும், எந்த கவலையும் இல்லைங்க. ஜென்ம குருவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா சிறு மனக்குழப்பத்தை கொடுப்பார், பட் சொல்யூஷன் அவரே கொடுத்துருவார். தைரியமாக முடிவெடுப்பீங்க எல்லா விஷயத்திலையும். இப்படிலாம் இருந்த நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சூப்பராக இருக்க போதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும். தேங்க்யூ. வாங்க சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுடைய லக்னத்திலே கேதனை இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் புதனன் இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தியன் தனியாக இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் ராகண்ணன் இருக்காருங்க, 8ஆம் வீட்டில் சனியன் தனியாக இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் தாயின் ஆரோக்கியம், வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்குங்காட்டி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான பலன்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறாங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்காருங்க, அதனால் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதனால் சோர்வு, வீண் அலைச்சல், உடல் அசதி அப்படின்னு இருக்குது. அதனால் உடல் நலனில் கவனம் வைப்பது நல்லதுங்க. ராகன்னா 7ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி உங்களுடைய கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அம்மனிக்கிட்ட கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு வச்சுக்கலாம். இது பொதுவான ஒரு கருத்து தானுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க, அதனால் புதிய பொறுப்புகளையும் வேலையில் நல்ல உற்சாகத்தையும் கூட்டி கொடுப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி பொறுப்புகள் உங்களை தவிர யாரும் செய்ய முடியாது சார், இந்த பிடிச்சிக்கோங்க அப்படின்னு பொறுப்புகள் தேடி வரும். இருந்தால் கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் என்ன சார் எனக்கே கொடுக்குறீங்கன்னா, வேலைப்போல் அதிகமாக இருக்குது சார், ஒர்க்லோடு தாங்க முடியல சார், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஐயா அப்படின்னு ஒர்க் போல் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களை தவிர அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழல் இருக்குதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும். சரி, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் தொழிலுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு பெற்று தருவார். கொஞ்சம் ஊக்கமாக இருப்பாங்க. சோர்ந்து போனீங்கன்னா ஏப்பா என்னாச்சு, நாங்கள் இருக்க தைரியமாக ஒர்க் பண்ண, தைரியமாக தொழில் பண்ணு அப்படின்னு அப்பா அம்மா சப்போர்ட் சூப்பராக இருக்குது. அப்பேற்பட்ட சூழலில் தரமான முடிவுகளை எடுப்பீங்க. உயர் அதிகாரிகள், அதாவது உங்களோட தொழிலில் அமைப்பில் மேல்மட்டத்தில் இருக்காங்களே, எப்போ நானும் அப்படியே கஷ்டப்பட்டு தான் வந்தானப்பா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் தொழிலில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்புறம் தான் எழுந்து நடப்பீங்க. வியாபாரம் அதே மாதிரி தான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் கூட்டு தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக செய்வீங்க. எதிர்பாராத லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணினீங்கன்னா தொழில் வியாபாரம் அமோகம். ஓகே, சுய முன்னேற்றம் அவசியம்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர குருவால் செலவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுங்க. வீண் ஆடம்பர செலவுகள் கண்டிப்பாக செய்யணும் மனசில் எண்ணம் வரும், தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லைன்னா சேமிப்பு 10 காசு தங்காதுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சுக்கிரன் இருக்காரு, அங்கே வண்டி வாகனம் வீடு வாங்குறப்போ சொத்துக்கள் மூலம் செலவு அல்லது வருமானம் வரும். இப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது சூழ்நிலை பொறுத்தா டிசைட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். கடன் கொடுப்பதே தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கொடுத்தா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தையும் நல் இணக்கத்தையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. குடும்ப பொறுப்பு கண்டிப்பாக நிறைவேறும். தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கலாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். சரி, கணவன் மனைவி உறவு பாண்டிங் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு துணையுடன் சின்ன சின்ன சந்தேகங்களையும் குழப்பங்களையும் நீடிக்க வாய்ப்புள்ளது. நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஃபோன் பண்ணுறப்பல எங்கேஜாகவே இருக்குது. யாருக்கிட்ட இப்படி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு அம்மனிகிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா, உங்கள் பழைய நண்பர்கிட்ட பேசுகிறீங்களா கேட்குறேன்னா, அப்போ உனக்கு நண்பி இருக்காங்களா அப்படின்னு இடக்கு முடக்கா கேட்டிங்கன்னா அங்கே இடக்கு முடக்கா பதில், நான் யார்கிட்ட பேசுறது தெரியுமா, உன் தங்கச்சிக்கு பேசிட்டு இருந்தேன் ஐயா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குது, அந்த மாப்பிளை பிடிச்சான்னு கேட்டுட்டு இருந்தா, உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி தான், உன் சந்தேக புத்தி தீர்ந்தாத்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், டக்குன்னு எரிஞ்சு விடுவாங்க. அதனால் அம்மனி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு முடிஞ்சால் கேளுங்க, ஒட்டு கேளுங்க, இல்லைன்னா கமுக்க மாட்டேன். அதுதான் நல்லது. இப்போ ஏற்பட்ட சந்தேக புத்திகளை குடும்பத்தில் குழப்பங்கள் கண்டிப்பாக வருங்க. வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கேட்டுங்களா? சந்தேகப்பட்டு பேசுனீங்க, அவங்க வச்ச சாம்பார் அவங்களே கொண்டு கீழே ஊற்றிடுவாங்க, இப்போ கடையில் போய் சாப்பிடணும், பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்படிலாம் இருந்தால் கூட காதலரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5ஆம் இடத்துல மாந்தியன் இருக்கார். என்ன பண்ணுவார்? காதலில் சில தவறான புரிதல்களை உண்டாக்கி வைப்பார். நல்லா தான் பேசுவீங்க, நல்லா தான் சொல்லுவீங்க, அவங்க புரிகிற தன்மை தப்பாக புரியும். ஓசோ சொல்லுவார்ல, வார்த்தை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட தன்மையில் பொறுமையாக நிதானமாக பேசினா மட்டும்தான் அந்த காதலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் நீங்களும் சில சமயம் சரியான முடிவெடுக்க முடியலையே முருகா அப்படின்னு தடுமாறக்கூடிய தன்மை இருக்குது. சரி, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை போல உங்களுக்கு மட்டும் சும்மாவாக இருக்குது. பெண்களோ ஆண்களோ அதிகமாக தெரியுதுங்க. சந்திரனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் சுய கௌரவம் கண்டிப்பாக கெடாது.
உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரன் அமைப்பு அப்படி சொல்கிறாங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப வீட்டில் உங்களுக்கு செலவுகள் பராமரிப்பிலிருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். கடன் பிரச்சனைகள் அங்கே இருந்தால் கூட எப்படா சொல்யூஷன் கொடுக்கறது அப்படின்னு ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இந்த ஆள் வீட்டுக்காரனை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. குழந்தை குட்டிகள் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது, அது பிரச்சனை இல்லைங்க. மற்றவர்களின் தேவையை அறிஞ்சு பூர்த்தி பண்ணுவீங்க. கணவன் சந்தேகமாக சொன்னார்னா எடுத்து எரிஞ்சு கூட நீங்கள் பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பராசக்தியாக இன்றைக்கி இருக்க போகிறீங்க இல்லத்தரசிகள். அதனால் இல்லத்தரசன்கள் இல்லத்தரசிக்கிட்ட சரிங்க முருகா. அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் இடத்தில் புதன் இருக்கங்காட்டி மாணவர்கள் நண்பர்களுடன் இணைந்து நல்லா படிப்பாங்க. குரூப் ஸ்டடி சூப்பராக எடுபட போகுதுங்க. அதே சமயத்தில் படிப்பில் சோர்வும் மறதியும் இருந்தால் கூட அதெல்லாம் தாண்டி நினைவாற்றல் அதிகரிக்க பல வழிகளை கையாளுவாங்க. அதிக முயற்சியோட படித்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. உயர்கல்வி பயிலக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கு அமைப்பு அமோகமாக இருக்குது. சரிங்களா? புதன் உங்களை கைவிட்ட மாட்டார். அதே சமயத்தில் உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உள்ள ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் வெற்றி தரக்கூடிய அமைப்பில் அவங்க மாறாமல் இருக்கிறார். என்ன காரணம்னா மகத்தின் அதிபதி கேது ராசியில் இருக்கார். அப்படி இருக்காட்டி உங்கள் செயல்களில் ஒரு தெளிவான தன்மையை உருவாக்குவாங்க. தெளிவான தன்மை மட்டும் இல்லைங்க, ஒரு தீவிரமான உணர்வு உண்டு. ஜெயிச்சவனும் ஐயா அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு உந்துதல் சக்தியை கொடுத்து உத்தியோகத்தின் உயர்வு தொழில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் மகத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுடைய வண்டி வாகனம் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க. புதிய அசெட் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அளவுக்கு தெரியுதுங்க. காரணம் பூரத்தின் அதிபதி யாருங்க? சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப வண்டி வாகனம் வீடு சொத்து சுகங்கள் அனுபவிக்க அமோகமான வாய்ப்பு தெரியுதுங்க பூரத்தை பொறுத்த வரைக்கும். சரி, உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய ஆதரவு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலையாகட்டும் அங்கே அதிகாரிகளுடைய ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. உத்தரத்தின் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல அமைதியாக இருக்காருங்க. அவர் இருக்கங்காட்டி உங்களுடைய ஆளுமை திறனை அதிகரித்து உங்களுடைய செயல்பாட்டை முன்னேற்றம் தந்து பல விதத்தின் ஆதரவை பெற்று வெற்றி காணக்கூடிய அமைப்பில் உத்தரத்துக்கு நல்லாவே இருக்குது. சரி முருகா, இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பேஸ் கலர் உங்களுக்கு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? எப்படி பார்த்தாலும் சிவனை நீங்கள் மனசார ப்ரே பண்ணுங்கள், குறைகள் களையப்படும். அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இன்றைக்கி தொழில் ரீதியான ஒரு வியாபாரம் சம்மந்தமாக ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தால் கூட அஷ்டம சனியால் வரக்கூடிய அலைச்சல்கள் நீங்கள் சமாளித்து தான் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வண்டி வாகனம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சாதகமாக தான் இருக்குது. அமைப்பில் தப்பு கிடையாதுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு உயரும். சிம்மராசி நேயர்களே, நல்லது வழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2ஆம் வீட்டில் புதனான தனியாக இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. 4ஆம் வீட்டில் ஆந்தியனும் தனியாக இருக்கார். யாருங்க? மாந்தி. அப்புறங்க 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சனியனும் தனியாக இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேதனும் தனியாக இருக்கார். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்னைக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதன் 2ஆம் இடத்துல இருக்கங்காட்டி உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் மதிமயங்காலங்களும் இருக்க மாட்டாங்க. அதில் வசீகரமான ஒரு தன்மை உங்கள்கிட்ட தேஜஸ்லேயே தெரியும் இன்னைக்கு. சரி, நிதி வரவு சீராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதை கண்டக சனின்னு அதை சொல்லுவாங்க. அந்த கண்டக சனியால் உங்கள் துணைவர் யாருங்க? அம்மணி தானே. அந்த அம்மனியுடன் உறவிலும் அதே சமயத்தில் தொழிலில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதிக கவனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்காருங்களா, அதனால் மிகச் சிறப்பான பலனை அளிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார். கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் நிதி நிலைமையில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சிறப்பான பலன் தானுங்க அது. ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது, விளக்குவாங்க. சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் எதிர்ப்புகள் எது வந்தாலும் சமாளிப்பீங்க. உங்களுக்கு போட்டியான ஆள் உங்களை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் வேலையில் நல்ல உயர்வு, சம்பளத்தினுடைய தன்மை மேன்மை அடையக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வேலை அமோகமாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய முயற்சிகள் தொழிலில் வெற்றி பெறும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. தொழில் ரீதியாக வெளியூர் பயணம்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் முயற்சியையும் துணிச்சலையும் அதிகரிக்கும். வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் தொழிலில் உண்டு. வியாபாரம் அதே மாதிரி தான். 7ஆம் இடத்து சனி இருக்காருங்க. அதனால் கூட்டாளியுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட அதை ஸ்மூத்தாக டீல் பண்ணி வியாபாரத்தை டவுன் பண்ணுறதுக்கு விடவே மாட்டீங்க. அதிக உழைப்பு இன்றைக்கி உழைச்சா கூட லாபம் திருப்தியாக தான் இருக்குதுங்க வியாபாரத்தில். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா நீங்கள் 11ஆம் இடத்துல குரு அண்ணன் இருக்காருங்க. மிகச்சிறந்த தனவரவையும் பொருளாதார மேம்பாட்டையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. பழைய கடன்கள் அடைக்கப்படும். சேமிப்பு அதிகரிக்கும். வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் முருகா. சரிங்களா? சரிங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் சூப்பராக இருக்குதுங்க. சுப செய்திகள் தேடி வரும்.
அதே சமயத்தில் உடன் பிறந்தவர்களுடன் உறவு பலப்படும். நாளில் இருக்கக்கூடிய மாந்தியனுடைய தன்மை வச்சு பார்க்குறப்ப தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, காதலன் அதுக்கு முன்னாடி கணவன் மனைவி உறவை பார்க்கணுங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கார், அதாவது கண்டகச்சனின்னு சொன்னோம்ல, அந்த கண்டகச்சனியால் துணையுடன் உறவில் சின்ன சின்ன விரிசல்கள் உருவாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஒரு இறுக்கமான சூழல் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே மனசுக்குள்ளே ஒட்டாமல் இருக்குது. 2 பேரும் பார்த்துக்குவீங்க, சிரிச்சுக்குவீங்க, ஆனால் மனசில் ஒரு இறுக்கமான ஒரு பாண்டிங், ஏதோ இடையில ஒரு கண்ணாடி சோறு மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது, மனசார 2 பேரும் பேசிக்கிறது நல்லது. இல்லைன்னா கண்ணாடி சோத்துலேருந்து இங்கே பேசினா அவங்களுக்கு கேட்காது, அங்கேருந்து இங்கே பேசினா கேட்காது. கண்ணாடி சுவர் பார்த்தா பளிச்சுன்னு தெரியும், இடையில சுவர் இருக்கிறதே தெரியாது. இது ஒரு அமைப்பு அப்படி இருக்குதுங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக அந்த கண்ணாடி சுவத்தை தெரிஞ்சிங்கன்னா அந்நியோடையும் அடடடா சூப்பருங்க, ரைட்டுங்களா? கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு இது இருக்குது, பார்த்துக்கோங்க. காதலாக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். எது பண்ணாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு தெளிவான ஒரு சிறப்பான முடிவு எடுப்பீங்க. உறவு பலப்படும், ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தி, அங்கே கண்ணாடி சோறுலாம் கிடையாது, ரைட்டுங்களா? காதலில் அப்படிப்பட்ட காதல் இனிக்கும். இன்றைக்கி சூப்பராக பூ பூத்து குலுங்க போகுது காதல். சரி, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உயர்வான சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடிய அமோகமான வெள்ளிக்கிழமைங்க. சக ஊழியர்களுடன் நல்ல பேர் எடுப்பீங்க, அந்யோன்யமாக அனுசரித்து போவீங்க. நல்ல நண்பர்ப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தன்மையை வளர்த்துக்குவீங்க இன்றைக்கி. அதே சமயத்தில் இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வீட்டு செலவுகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க, ரைட்டுங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய விஷயங்களை வீட்டுக்காக செய்யணும், கணவனுக்காக செய்யணும், குழந்தை குட்டிக்காக செய்யணுங்கிற எண்ணம் வலுப்படும். ஒரு கணவன்கிட்ட ஒரு விதமான ஒரு மன தயக்கம் ஏதோ இருக்குது, வெளிப்படையாக பேசினா தீந்துருன்னு வச்சுங்களேன் ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நல்லா இருக்குது. மற்றபடி பசங்களை பார்த்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதெல்லாம் உயர்கல்விக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி பெறும், கவலைப்படாதீங்க. படிப்புக்கு ஒரு சாதகமான நாள், சூப்பருங்க. நல்ல ஆதரவு உண்டு இன்றைக்கி உங்களுக்கு. குரூப் ஸ்டடி அமோகமாக வேலை செய்யும். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயரும் வெற்றியும் அமைப்பு அமோகமாக இருக்குது. ஓகே, உத்தரம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரணம், உத்தரத்தின் அதிபதி யாருங்க? சூரியன். எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் முயற்சிக்கு வெற்றியையும் அதீத தன்னம்பிக்கையும் கொடுத்து சமூகத்தில் நல்ல பேரும் உண்டாக்கி தருவாங்க. சரி, அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சின் ஆற்றலால் பல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனமான பேச்சு திறமையை அதிகரித்து ஆதாயம் பெறக்கூடிய வகையில் அமோகமாக இருக்காருங்க, கவலைப்படாதீங்க. சரி, சித்திரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா விரைவான வெற்றி, ஸ்பீடப் சக்ஸஸ் அப்படிம்பாங்களே, அப்படிப்பட்ட மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். காரணம், சித்திரையின் அதிபதி செவ்வாய். அவர் 3ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி உங்களுடைய துணிச்சலான முடிவுகளுக்கு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. அந்த முடிவுக்குண்டான வெற்றியும் விரைவாக கிடைக்கும். சித்திரை அமோகமாக இருக்கலாம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நிறம் கிரீன் மற்றும் எல்லோ சார்ந்த கலர் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் விஷ்ணு பகவான் இருக்கார்ல, பெருமாள், மனசார ப்ரே பண்ணுங்க, ஓகேங்களா? கூடவே வருவார். அப்படிப்பட்ட உங்களுக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை சிறந்து சூப்பராக இருக்கக்கூடிய அமோகமான நாளுங்க. தொழிலில் நல்ல ஏற்றம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கண்டகச்சனியால் துணைவரின் உறவில் சற்று நிதானம் தேவை. அதே சமயத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் குரு வந்துங்க ஒரு பலமாக இருக்கார், உங்களுக்கு கை கொடுப்பார். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க துலாம் ராசினர்களே, இன்னைக்கு லக்னத்திலேயே புதன் இருக்கார், ஜன்ம குருவாக புதன் இருக்காருங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. 3ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேதனன் தனியாக இருக்காரு. இப்படிலாம் இருந்தால் ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்காங்க. அதனால் நிதி வரவு, பொருளாதார மேம்பாடு மிகச்சிறப்பாக தெரியுதுங்க. உங்களுடைய வாக்கு வன்மை, பேச்சாற்றல் அதிகரிக்கும். குரு 10ஆம் இடத்துல இருக்காரு, வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் தொழில் ரீதியான சிறந்த உயர்வுக்கு வாய்ப்பு அமோகமாக உண்டுங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால் எதிரிகளின் தொல்லை நீங்கி எல்லா காரியங்களிலும் வெற்றி அடையக்கூடிய தன்மை உருவாகும். இருந்தாலும் கூட சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கங்காட்டி மனதில் ஒரு விதமான குழப்பம், சின்ன சின்ன அலைச்சல்களையும் உருவாக்கி தருவாருங்க. இது பொதுவான அமைப்பு முருகா. மற்றபடி வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குருவால் உத்தியோகத்தில் நிலையான உயர்வு, பதவி உயர்வுன்னு சொல்லுவாங்களே அதுதானுங்க கிடைக்கும். உயர்திகாரின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. வேலையில் பெரிய சுணக்கங்கள் எதுவும் இல்லை. சூப்பரான நாள் தானுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 6ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனியால் போட்டியாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் தொழிலையும் கண்டிப்பாக உண்டு, கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் அதே மாதிரி தான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வியாபாரத்தில் ஒரு விதமான லாபத்தையும் ஒரு விதமான முதலீடு புதுசாக செய்யணும் எண்ணத்தையும் வலுப்படுத்துவார். வாடிக்கையாளர்கள் இனிமையாக பேசி ஆதாயம் காண்பீங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் சுணக்கம் கிடையாது, தொழில் சூப்பராக இருக்குது, 2 நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்புறப்பட்ட உங்களுக்கு நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு எப்படின்னா நிதி வரவு மிகவும் சிறப்பாக தெரிகிறாருங்க. தனவரவு பொருளாதார மேம்பாடு அமோகமாக இருக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தின் தேவைகளுக்கு அதிக செலவு செய்யணும் எண்ணம் மேலோங்கும். நல்ல விஷயம் தானே, குடும்பத்துக்கு செலவுன்னு தப்பு இல்லைல்ல. திடீர் தனவரவுக்கும் வாய்ப்பு தெரியுதுங்க. அமோகமான லக்கு யாருக்கு இருக்குன்னு தெரியல, பட் நல்லா இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் குடும்பத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடும்பத்தில் அன்பு, பாசம், நேசம், உறவு, மகிழ்ச்சி எல்லாத்தையும் அதிகப்படுத்தி தருவார். குடும்ப உறுப்பினர் தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி பண்ணங்காட்டி குடும்பம் குதூகலமாக இருக்குது. இன்றைக்கி கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி பந்தம் பாண்டிங் உறவு எப்படி இருக்குன்னா, சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி துணையுடன் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். பேசும்போது பொறுமையுடன் கடைபிடிப்பது நல்லது. அவங்க சொல்கிறப்ப நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் சொல்கிறப்ப அவங்க பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். இப்படி இருந்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வதால் திருமண உறவு, தாம்பத்திய உறவு மிக மிக அற்புதமாக இருக்கும். விட்டு கொடுக்காமல் பேசுனீங்கன்னா தாம்பத்திய உறவு கசக்கும், விட்டு கொடுத்தீங்கன்னா தாம்பத்திய உறவு இனிக்கும். விஷயம் இவ்வளோதான். காதலர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப நீங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு காதலில் சின்ன சின்ன குழப்பங்களையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. அதனால் வெளிப்படையான பேச்சுவார்த்தை உறவை பலப்படுத்தும், காதலை வளர்க்கும். எதிர்கால திட்டங்களை பற்றி பேசணும்னா அமைதியாக பொறுமையாக தெளிவாக பேசுங்க 2 பேரும். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். காசு பணம் புழக்காட்டம் பெண்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வேலையில் பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. பொறுப்பு உணர்வு உணர்ந்து செயல்படுவீங்க வேலைக்கு போகிற பெண்கள். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளையும் மிக மிக சாமர்த்தியமாக நிறைவேற்றக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். உங்களை பார்த்து பல பேர் மகிழக்கூடிய, உங்களுடைய பெருமை பேசக்கூடிய தன்மையில் பல விஷயங்களை அசால்ட்டாக செய்வீங்க. புதிய விஷயங்களுக்காக புதிய பொருட்களை வாங்கணும், வீட்டை அழகுபடுத்தணும் எண்ணம் இன்னைக்கு மேலோங்கும். எல்லாரும் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட அம்மனி சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவோம். அமைப்பு நல்லா இருக்குது இன்னைக்கு. அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் கூடிய ராகு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் படிப்பில் புதிய வழிகளை காணக்கூடிய புதிய யுக்திகளை, இப்படி படித்தா படிக்க முடியலையா, இப்படி படிக்கணும் ஐயா, புது ரூட்டை கண்டுபிடிப்பாங்க. கேட்டுங்களா? நல்ல வழியில் தாங்க எழுதி பார்ப்பாங்க. பல பேரோடைய டிஸ்கஸ் பண்ணி அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மெமரியில் ஏற்றிக்குவாங்க. இப்படி புதுவிதமான யுக்திகளை கையாண்டு படிப்பில் உங்களுக்கு அதிக ஆர்வம் செலுத்துவாங்க. அதே சமயத்தில் அதிக முயற்சிகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை விடாமல் செய்வீங்க. ரைட்டுங்களா? வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் இன்றைக்கி கைகூடும், கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி ஆதாயங்கள், பொருளாதார மேம்பாடு, காசு பணம் புழக்கட்டம் சூப்பராக தெரியுது. காரணம் என்னென்னா சித்திரையின் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்காருங்க. 2ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி நிதி வரவை அதிகரித்து உங்கள் பேச்சில் ஆற்றலை கூட்டி ஒரு சுய மரியாதையை அதிகரித்து உங்களுக்கு சூப்பரான நாளாக கொண்டு கொடுப்பாருங்க சித்திரையை பொறுத்த வரைக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. காரணம் சுவாதியின் அதிபதி ராகு எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்தில் இருக்காருங்க. உங்கள் திட்டங்கள், உங்கள் செயலாக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு முயற்சிகள் கைகூடும், வெற்றி வர உதவி பெறும் சுவாதியை பொறுத்த வரைக்கும். சரி, விசாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தொழில் வியாபாரம் உயர்வுக்கு உண்டான தன்மை அமோகமாக இருக்குது. காரணம் அதிபதி யாருங்க? குரு. எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார், வக்ரமாக இருக்கார். இருந்தால் கூட உங்களுடைய பணியாகட்டும், உங்களுடைய வேலை தொழிலாகட்டும் எதுலேயுமே முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய ஆட்களை தள்ளி விட்டுட்டு உங்களை முன்னேற்றத்துக்கு உந்துதல் சக்தி கொடுப்பாங்க. அதனால் அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு எங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் ஒயிட் அண்ட் மெரூன் கலர் சூப்பராக இருக்குதுங்க. வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்க, இல்லைன்னா சிவனை வழிபடுங்க. ரெண்டும் நல்ல அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் துலாமை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க. நிதி வரவு பொருளாதார மேம்பாடு அமோகமாக இருக்குதுங்க. தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் வரக்கூடிய சின்ன சின்ன அலைச்சல்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் கண்டுங்காணாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னேற்றத்துக்கு தடை யாரும் இல்லைங்க. எல்லாம் அந்த சிவபெருமானும் லட்சுமி தாயாரை மனசார ப்ரே பண்ணுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு லக்னத்திலேயே சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 கூட்டமைப்பு இருக்காங்க. 2ஆம் வீட்டில் பக்கத்திலேயே மாந்தி பார்த்துட்டு இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் சனியன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். 12ஆம் வீட்டில் புதனன் இருக்காரு. இப்படிலாம் இருக்கக்கூடிய ராசிநாதனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் ராசியிலே சேர்ந்திருக்கார். அது லக்னத்திலே இருக்கார். அதங்காட்டி உங்களுடைய அதிக உத்வேகத்தையும் பிடிவாத தன்மையையும் தலைமை பண்பையும் தருவார். பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றும், மற்றவழி 2மே ப்ளஸ் தான். உங்களுடைய முயற்சியை நீ கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தன்மை சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் சனி 5ஆம் இடத்துல இருக்கங்காட்டி குழந்தைகள் விஷயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குரு 9ஆம் இடத்துல இருக்கங்காட்டி அது வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் ஒரு சிறந்த யோகம்னு சொல்லலாத, உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் அது இல்லை. இது நிதி ஆதாயம், பொருளாதார மேம்பாடு, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் அமைப்பு இருக்குது. அப்புறப்பட்ட உங்களுக்கு ராகு 4ஆம் இடத்துல இருக்கங்காட்டி பயப்படாதீங்க. வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான அதிக செலவுகளை வச்சு விட்டுருவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப பயப்படுற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு செலவு வரும்.
எப்படி பார்த்தாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை முருகா உங்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் அதனால் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் வேலைப்பொருளில் பெருசாக கண்டுக்க மாட்டேங்க. எனக்கு கொடுக்க சார் செஞ்சு கொடுக்குற தைரியம் அங்கே அதிகரிக்கும். சூப்பருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தொழில் அமைப்பில் துணிச்சலான முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க. புதிய முதலீடுகளுக்கு ஒரு சாதகமான அற்புதமான நாளுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. சரியான திட்டமிடல் கண்டிப்பாக செய்வீங்க. அதன் மூலம் வெற்றி உறுதி. யாருக்கு? நம்ம தொழில் செய்யவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும். ரைட்டுங்களா? நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா குரு 9ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி நிதி வரவு மிகச் சிறப்பாக தெரியுதுங்க. அதிர்ஷ்டத்தின் மூலம் திடீர் தனவரவுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய அமோகமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சரி. குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப சந்திரன் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு நல் இணக்கம், நல் உறவு நிலவும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்தினுடைய ராகுவால் தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. மற்றபடி குடும்பத்தில் பாட்டிங் அமோகம். சரி, கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப 7ஆம் இடத்துல கூடிய சந்திரன் துணையுடன் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை, அன்பை, அரவணைப்பை அதிகரித்து கொடுப்பாங்க. சின்ன பிரச்சனைகளை கூட பேசி தீர்த்துக்குவீங்க. உங்களுக்குள்ள காத்து புக முடியாத அளவுக்கு அன்பு ஒரு இறுக்கமாகவே இருக்குது. இன்னைக்கு இருக்கும்னா என்னங்க, ஃப்ளெக்சிபிள் தன்மையோட அரவணைப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். திருமண வாழ்க்கை அமோகத்திலே அமோகம். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி, அதுவும் இல்லாமல் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா சொல்லிக்கவே வேண்டியதில்லை, களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அம்மனிக்காக நீங்கள் செய்கிறதுனா உங்களுக்கு அம்மனி செய்கிறதுனா பக்கத்து வீட்டிலேருந்து மேல் வீட்டிலேருந்து பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் புறாப்புற அளவுக்கு தான் பார்ப்பாங்க. சூப்பருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி காதலில் சற்று மந்தமான சூழலை உருவாக்கி தராருங்க. நிலவரம் கொஞ்சம் கலவரமாக தெரியுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிடிவாத தனத்தை குறைத்து ஈகோ பிரச்சனையை காதலியெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா, அப்படிலாம் பார்க்காம பேசுனா நல்லதுங்க. ரைட்டுங்களா? பொறுமையுடன் செயல்பட்டால் காதல் ரொம்ப ரொம்ப இனிக்கும். கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்குது, அன்பேலன்ஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பசங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்தவரை இன்னைக்கு உங்களில் தலைமை பண்பு கண்டிப்பாக வெளிப்படும். வேலைக்கு போகிற பெண்கள் பதவி உயர்வுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. நல்ல வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. உங்களுக்கு பணியிடத்தில் சூப்பரான பேர் கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த திட்டங்களை உங்களுக்கு குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க, நிறைவேற்றுவீங்க. பல விஷயத்தை வீட்டில் புதுப்பிக்கிறது, வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டுக்குண்டான தேவைகளை அறிந்து செய்கிறது எல்லாமே நீங்கள் தானுங்க மகாராணி. ரைட்டுங்களா? உங்களை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. சூப்பர் நிர்வாகம் அமோகமாக இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மாணவர்களின் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய தலைமை இருக்காங்க. கொஞ்சம் சீரியஸாக படிக்கணும், கவனச்சிதறல் எல்லாம் படிக்கணும். இருந்தாலும் கூட 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உயர்கல்விக்கு சிறந்த பலனை கொடுக்குறார். குருவின் பார்வை நல்லா இருக்குது. பட் சீரியஸாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிற தன்மை இருந்தால் கூட கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். சரிங்களா? சரிங்க முருகா. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம், ஒரு உயர்கல்விக்கு உண்டான முயற்சி எல்லாமே சூப்பராக இன்றைக்கி வேலை செய்யுது. காரணம், விசாகத்தின் அதிபதி யாருங்க? குரு. அவர் 9ஆம் இடத்துல இருக்கங்காட்டி வக்ரமாக இருக்கார். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், நிதி ஆதாயம் எல்லாத்துக்குமே அவர் தான் இன்றைக்கி அதிபதி. அதனால் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கார் விசாகத்தை பொறுத்த வரைக்கும். அனுசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதிபதி யாருக்கு? உங்களுக்கு சனி. எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் மைனஸாக இருந்தால் கூட ரொம்ப கவலைப்படாதீங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை நீங்கள் அந்த மைனஸாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணி விட்டுருவார். சனியை அடக்கி வச்சுருவார். கமெண்ட்ரியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குரு கொஞ்சம் அதிகமான பலத்தில் இருக்கார். கொஞ்சம் பலவீனமான சனியை அடக்கி வச்சுருப்பார். அதனால் நல்பெயர், மரியாதை, சுய கௌரவம் இன்னைக்கு நல்லாவே இருக்குது. அனுசம் ஹாப்பியாக இருப்பீங்க. இன்னைக்கு கேட்டையை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் போகக்கூடிய தன்மையால் ஆதாயம் உண்டு. அது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி. காரணம், கேட்டையின் அதிபதி யாருங்க? புதன். புதன் எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல இருக்கார். இருந்தால் கூட ராசிநாதன் செவ்வாயின் வலுவால் பயணங்கள் கண்டிப்பாக ஆதாயத்துடன் தான் கொடுப்பார் கேட்டையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, அதிர்ஷ்டமான எண்கள் 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஆரஞ்சு மற்றும் செவ்வாய் எல்லாம் டார்க் கலர் சேர்ந்து இருக்கும். டார்க்கு சிகப்பு, கொஞ்சம் லைட் கலர் ஆரஞ்சு, ரெண்டு காம்பினேஷன் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு முருகப்பெருமானை மனசார ப்ரே பண்ணுங்கள். யாம் இருக்க பயமே பார்த்துக்குவார். இப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி மிக மிக ஒரு சாதகமான அற்புதமான முருகனர்கள் பெறக்கூடிய ஒரு அமோகமான நாளுங்க. குருவின் பலத்தால் நிதி மற்றும் அதிர்ஷ்டம் அமோகமாக கைகூடும். ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பால் உற்சாகம், தன்னம்பிக்கை, மன எழுச்சி அமோகமாக செயல்படும். உங்களுக்கு வீடு சம்பந்தமான சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணிங்கன்னா அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க தனுசு ராசினியர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே மாந்தியன இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சனி இருக்காருங்களா.
அப்புறம் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் புதனன் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், இந்த கூட்டமைப்பு அங்கே இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல வக்ரமாக இருப்பது அது அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டம குரு உங்களை என்ன பண்ணுவார்னா, சின்ன சின்ன அலைச்சல்கள், எதிர்பாராத செலவுகள், உடல் சோர்வு, ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடு, எதுக்கு எத்தனை சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன். சனி வந்துங்க 4ஆம் இடத்துல இருக்கங்காட்டி அர்த்தமாஷ்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வண்டி, வாகனம், வீடு, தாய் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கங்காட்டி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கங்காட்டி உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் தைரியத்தையும் தரும். 2 - 2 ப்ளஸ் இருக்குது, அப்பேற்பட்ட தன்மை இருக்குது. சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல கூடிய கிரகத்தின் அமைப்பு வேலையில் எதிர்பாராத சில மாற்றங்களையும் அல்லது இடமாற்றத்தையும் கொடுப்பார். சரிங்களா, வேலைப்புழு அதிகமாக தெரியுங்க, ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல சார், வேறு வேலைக்கு போய் அவங்க எண்ணம் இன்னைக்கு கொஞ்சம் உருவாக்கி தருவாங்க. பொறுமையாக செயல்படுது வேலையில் ரொம்ப ரொம்ப அவசியம். நிதானம் ரொம்ப முக்கியங்க வேலைக்கு போகிற இடத்துல. சரிங்களா, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்கள் முயற்சி தொழிலில் வெற்றி காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. புதிய கூட்டாளிகள், புதிய தொழில் முயற்சிகளை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் செஞ்சு கொடுப்பீங்க. வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. புதிய திட்டங்கள் தொடங்குவதற்குண்டான திட்டமிடல் இன்றைக்கி நடக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்னதான் வியாபாரம் வந்தால் கூட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. லாபம் செலவை கட்டுப்படுத்தினா நிற்கும், இல்லைன்னா லாபம் வரவு செலவு சரியாக போயிருங்க. மற்ற போட்டியாளர்கள் யார் இருந்தாலும் சரி, அவங்களை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காணக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் அமோகமாக இருக்குது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டமைப்பும் செலவுகளை அதிகரிக்கிற மாதிரி தெரியுதுங்க. நிதி வரவு அமோகமாக இருந்தாலும் செலவும் அதற்கேற்ற வகையில் தான் தெரியுது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் கொடுத்த பணம் திரும்பி வருமானா கொஞ்சம் கால தாமதம் ஆக மாட்டேன் தெரியுதுங்க. சேமிப்புகள் பார்த்து கொஞ்சம் சிரமமாக தெரியுது. ரைட்டுங்களா. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் டெஸ்ட் வைக்கிறார். கவனமாக இருன்னு சொல்கிறாருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுக்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உறவினருடன் சில கருத்து வேறுபாடுகளும் வரலாம். அதனால் பேச்சுத்தன்மையில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா, விரிசல் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் தன்மையில் இருக்குது. அப்பேற்பட்ட உங்களுக்கு கணவன் மனைவி பாண்டிங் பார்த்தா துணையுடன் உங்களுடைய துணைவர் ஸ்தானம் இருக்குல்ல, அந்த ஸ்தானத்திற்கு யாருமே இல்லைங்க. இருந்தால் கூட 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உறவில் சின்ன குழப்பங்களையும் ரைட்டா கொஞ்சம் மனத்தாங்களையும் கொடுப்பார். மொத்தத்தில் சில ரகசியமான விஷயத்தை இன்றைக்கி போட்டு சம்சாரத்தில் சொல்லணும்னா, சம்சாரம் அப்புறம் அவங்க வேறு சமாச்சாரத்தில் பிஸியாக இருப்பாங்க. அதனால் சொல்லாதீங்க. ரகசியத்தை காப்பது மனைவியாக இருந்தாலும் நல்லது. இல்லை அந்த ரகசியமான விஷயம் எத்தனை நாள் மறைச்சி வச்சுட்டு, ஏய்யா இது நடந்து எத்தனை மாதம் ஆச்சு, எனக்கு தெரியும் இந்த மேட்ரு, அப்போ தெரியும் எனக்கு, ஆனால் நீ வந்து சொல்லுவியான்னு பார்த்துட்டு இருக்கிற, 3 மாதம் கழிச்சு இந்த மேட்ரை கிட்ட சொல்கிற, நீ எப்போ ஏற்பட்ட ஆளாக இருப்ப, நீ எத்தனை விஷயத்தை மறைச்சு கிட்ட பேசியிருப்பேன் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் ரகசியத்தை 10ஓட மறைச்சி வச்சுக்க, தெரியாமல் கண்டும் காணாமல் போய்க்குவாங்க. அப்படி இருந்தால் தான் நல்லது. அதே சமயத்தில் வெளிப்படையாக பேச சொல்லி போட்டு எதாவது எசகா பேசினீங்கன்னா எலிப்பொறியில் சிக்கின எலியாட்டம் மாட்டி அல்லல் படணும். ரைட்டுங்களா, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கு. ரைட்டு. அப்படிப்பட்ட தன்மையில் காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப காதல் உறவில் அதீத கவனம் கண்டிப்பாக வேண்டும். துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது ரொம்ப அவசியம். நீங்கள் அப்படி தான் எசகா பேசுகிறீங்கன்னா எலிப்பொறியில் மாட்டின எலி மாதிரி காதலன் காலையில் மாட்டிக்குவீங்க. அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க, உஷாராக இருங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அலுவலக பயணங்கள் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் தெரியுது சார், இந்த பிரான்ச் அந்த பிரான்ச்சுன்னு ஒரே அலைச்சலாக இருக்குது. அப்படிங்கிற தன்மையில் வேலையில் அதிக உழைப்பையும் கவனமும் வலிச்சா மட்டும்தான் வேலையில் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் கொண்டு போக முடியும். என்ன பண்ணுற சூழல் அப்படி இருக்குதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு செலவுகளை திட்டமிட்டு செஞ்சால் கூட கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. இந்த கடன் கொடுத்தா அந்த கடங்கார முறை, அவங்க கொடுத்தா அவங்க கடையில் சில்லற கடன் சார், சமாளிக்க முடிகிற தன்மை இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் மனசில் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்க இன்றைக்கி. அதே சமயத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. கரெக்டாக அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும். பசங்களையில் பொறுத்த வரைக்கும் முருகா, 3ஆம் இடத்தின் ராகுவால் கல்வியில் அதிக ஈடுபாடு கண்டிப்பாக இருக்குது. கடின உழைப்பால் நல்ல மதிப்பெண்கள் பெறணும், எண்ணம் மேலோங்கும். நண்பர்களுடன் விவாதிப்பது, குரூப் ஸ்டடிஸ் சூப்பராக வேலை செய்யும் பசங்களைகளை பொறுத்த வரைக்கும். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தைரியம் அதிகரிக்கும். மூலத்தின் அதிபதி யாருங்க? கேது. எங்கே இருக்காருங்க? 9ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அதீத நாட்டம், ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு தைரியத்தை கொடுப்பார் இன்றைக்கி. ரைட்டுங்களா. மூலம் அப்படி இருக்குதுங்க. போராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்கி தராங்க. செலவு கசாமசம் பண்ணால் கூட தன்மையை உருவாக்கி, எதுக்கு செலவு பண்ணுற, வெட்டி செலவு பண்ணால் காசு யார் சம்பாதிக்கிறங்கிற ஒரு சிந்தனை, ஒரு புத்தி உங்களுக்கு வரும். காரணம் போராடம் நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சுக்கிரன்.
12ஆம் இடத்துல இருக்காரு, அவர் இருந்தால் கூட அதிக செலவுகள் இருந்தால் கூட அதை சமாளிக்கும் திறமை, எதுக்கு இது செலவுனவங்க தன்மை உருவாக்கி தருவார். அது நல்ல விஷயம் தாங்க. ரைட்டுங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி முயற்சிகள் எடுப்பீங்க. அது எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி காணக்கூடிய தன்மையை உத்திராடத்துக்கு கண்டிப்பாக உண்டு. காரணம், உத்திராடத்தின் அதிபதி சூரியன் எங்கே அண்ணன் இருக்காருன்னா 12ஆம் இடத்துலேயே இருக்கார். அப்படி 12ஆம் இடத்துல இருக்குங்காட்டி உங்களுடைய அமைப்பு சரியில்லை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இருந்தால் கூட 3ஆம் இடத்துல இருக்கிறது ராகுவின் பலத்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஸோ 12 - 3+, ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட தன்மையில் உங்களுக்கு 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் மஞ்சள் மற்றும் ப்ளூ கலர் சார்ந்த காம்பினேஷன் அமோகம். தட்சிணாமூர்த்தியை மனசார ப்ரே பண்ணிக்கும். எப்படி பார்த்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சற்று நல்லா புரிஞ்சுங்க, சற்று அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாள் தானுங்க. அஷ்டம குரு மற்றும் அர்த்தாஷ்டம சனி காரணமாக உடல் ஆரோக்கியத்திலையும் நிதி விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக வச்சுட்டிங்கன்னா பாதிப்பு பெருசாக இருக்காதுங்க. தைரியம், உற்சாகம் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. வெற்றி காணக்கூடிய தன்மை அந்த 2 இருந்தால் போதும். கொஞ்சம் உஷாராக இருக்கும், அவ்வளோதான் சொல்ல வரேன். ஓகே தனுசு ராசி நேயர்களே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க முருகா. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராகண்ணன் தனியாக இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் சனியண்ணன் இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் சந்திரன் தனியாக இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 8ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்களா. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 9ஆம் வீடு காலியாக இருக்குதுங்க, 10ஆம் வீட்டில் புதன் இருக்காருங்க, 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 3 பேர் சேர்ந்து 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க, 12ஆம் வீட்டில் மாந்தி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்படிலாம் இருந்தால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உற்சாகம் பொங்கி எழும். விடாமுயற்சி விடாமல் பண்ணுவீங்க. அட்டகாசங்க. சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு 7ஆம் இடத்தில் இருப்பது, அது வக்ரஸ்டேட்டில் இருப்பது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வில் ஒரு சந்தோஷத்தையும் குடும்ப உறவில் ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்குது. புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது இன்னைக்கு. சரி, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி பயமாக இருக்குதுங்க அப்படின்னா நிதி வரவு கவலை சூப்பராக இருக்குது. சிறப்பான பலன்களை 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உயர்வும் நல்லா இருக்குது. 3 பேர் சேர்ந்தால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தால் கூட கேது 8ஆம் இடத்தில் இருக்கார். என்ன பண்ணுவார்? பேச்சில் கவனமாக இருன்னு சொல்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோ, இல்லை மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். 2 விஷயத்தில். சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்னென்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய உயரங்களை தொடுவதற்கு, உச்சம் தொடுவதற்கு, பதவி உயர்வு வருவதற்கு அமைப்பு அமோகமாக கொடுக்குறாங்க. ரைட்டா? புதனும் சூரியனும் 10-11 அமோகமான அமைப்பில் இருக்கிறாங்க. சக ஊழியருடனும் நல்லுறவு நீடிக்கும். யார்கிட்ட பேசினாலும் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும். உங்களை ஐஸ்வப்பான்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய முயற்சியால் வெற்றி காணக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. சுய முயற்சியை பண்ணுப்பா, அப்போ தான் வெற்றி வர முடியும், இல்லை படுத்துக்கும் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லுவார். திட்டமிட்டபடி உங்களுடைய தொழிலை சிறப்பாக செயல்பட பல ஐடியாக்கள் வரும். அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், லாபம் அதிகரிக்கும். சுயமுயற்சி ரொம்ப அவசியம். வியாபாரம் அதே மாதிரி தான். 7ஆம் இடத்துக்கு குருவால் புதிய கூட்டாளிகள் அமைச்சு கிடப்பாங்க. புதிய விஷயம் பிரான்ச் ஓப்பன் பண்ணணுமா, இந்த பிரான்ச்சுக்கு இவர் கூட்டாளி, அந்த பிரான்ச்சுக்கு நீ கூட்டாளின்னு ஒரு புதிய கூட்டணி அமைச்சு நல்ல வியாபாரத்தை பெருக்குவீங்க. லாபம் திருப்தியாக இருக்குதுங்க. நீண்ட கால ஒப்பந்தங்கள் கூட பெண்டிங் இருந்தால் கையெழுத்தாகக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நிதி வரவு மிகச் சிறப்பாக தெரியுதுங்க, அமைச்சு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பணம் பல வழியில் வரும், பாசிட்டிவான வழியில் தான் வரும். சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் தானுங்க. புதிய முதலீடுகளுக்கு அற்புதமான சாதகமான நாள் அப்படின்னு இந்த அமைப்பு சொல்லுதுங்க. கேஷ் ஃப்ளோ சூப்பர். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளினுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சமெல்லாம் வச்சிருக்காரு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், கவலைப்படாதீங்க. உடன் பிறந்தவர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான குடும்பம், அட்டகாசமான அமைப்பு. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன வக்ரஸ்டேட்டில் இருக்கார். வக்ரமாக இருந்தாலும் திருமண வாழ்வில் ஒரு இடர்பாடு இல்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி, நல் இணக்கத்தையும் கண்டிப்பாக தருவார். ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாற்றம், ஆதரவாக இருப்பீங்க. ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி தாம்பத்தியம் சிறக்க போது, திருமண உறவு அமோகத்திலையும் பலப்படும். இந்த பாசிட்டிவ். காதலி அப்படி எடுத்து பார்க்கக்கூடிய தன்மையில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதலில் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உண்டாக்கி தருவார். ரைட்டா? நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இருப்பியான்னு சொல்லுமா அப்படின்னு ஒரு அன்பு உலக கொஞ்சம் பாசம் நேசமாக கேட்பீங்க. அதனைய பழக்கம், நீ நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லை நான் இருப்பேனா அப்படின்னு ஒரு அந்த பாண்டிங், அந்த பேச்சிலேயே ஒரு வசீகர தன்மை இன்னைக்கு காதலில் இருக்கும். காதலை வெளிப்படையாகவே பேசுவீங்க. உறவு மகிழ்ச்சியுடன் இருக்கும். காதல் சிறக்கும். சரிங்களா? பணிபுரியக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக மேம்பாடு காணக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்கும். 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு போனால் கூட, எல்லாம் டீ காப்பி குடித்தா கூட, பப்ஸு சாப்பிட்டா கூட பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மனி அள்ளி வீசுவீங்க. அந்தளவுக்கு பணம் நல்லா இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு வேலைக்கு போகிற பெண்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க.
சரி, அப்படி இருக்கிறப்ப இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கும் அதே மாதிரி தான் குடும்ப நிர்வாகத்தை சீரும் சிறப்புமாக பண்ணுவீங்க. நீங்களே குடும்ப நிர்வாகம் என்னதான் வீட்டுக்கார வேலைக்கு போனாலும் தொழில் ரீதியாக பெரிய மேனேஜ்மெண்ட் இருந்தால் கூட வீட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்கள் தான். ஏன்னா குடும்பத்தை சமாளிக்கணும், உறவுகளை சமாளிக்கணும், உற்ற பங்காளிகளை சமாளிக்கணுங்கிற பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் நல்ல ஒரு இல்லத்தரசியாக விளங்க போகிறீங்க, மிளிர போகிறீங்க. வீட்டு பொறுப்பில் சந்தோஷத்துடன் செய்வீங்க நீங்கள். ரைட்டுங்களா? அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கங்காட்டி படிப்பில் ரொம்ப கவனம் கூடும். புத்திசாலித்துடன் செயல்படுவீங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம். சீரியஸாக படிப்பீங்க. சூப்பராக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொழில் வியாபாரம் வேலையிலெல்லாம் உயர்வுத்தன்மை அதிகமாக இருக்குது. காரணம் உத்திராடத்தின் அதிபதி யார்? சூரியன். எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி நல்ல உயர்வுத்தன்மை, உயர் பதவி, நிதி ஆதாயத்தில் குறைவில்லாத தன்மை, நல்ல ஒரு ஆதாயமான நாளுங்க உத்திராடம். சூப்பராக இருக்குது. அதே சமயம் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவனம் மற்றும் வெற்றியை சேர்ந்து கொடுக்குறாங்க. காரணம் அதிபதி சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருக்கங்காட்டி குழந்தைகளின் வழியில் ஒரு மகிழ்ச்சியான தன்மை, மற்றபடி உங்களுக்கு படிப்பில் கவனத்தை கொடுப்பாங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்தால் கூட வெற்றி கண்டிப்பாக உண்டுங்கிற தன்மை உருவாக்கி தராங்க திருவோணத்தை பொறுத்த வரைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தைரியம், உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். காரணம் அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய் 11ல் அப்படியே கொண்டிருக்கார். 11ல் இருந்தால் நிதி ஆதாயம் உண்டு, தைரியம் அதிகரிக்கும், மற்றபடி காரியங்களில் சித்தி வெற்றி கண்டிப்பாக உண்டும் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி ப்ளூ சார்ந்த காம்பினேஷன் கலர் செம்மையாக நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் தைரியம் இன்னும் அதிகரிக்கும். இப்படி பார்த்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த உன்னதமான நாளுங்க. தொழில் ரீதியாக, நிதி ரீதியாக, குடும்பம் ரீதியாக எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்து குருவால் திருமண வாழ்வு இனிக்கும் இனிக்கும். தைரியத்துடன் செயல்படுங்கள். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க கும்பராசி நேர்களே, இன்னைக்கு லக்னத்தில் ராகண்ணன் இருக்காருங்க, 2ஆம் வீட்டில் சனியன் இருக்கார், 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 7ஆம் வீட்டில் கேதன் இருக்கார், 9ஆம் வீட்டில் புதன் இருக்கார், 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க, 11ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு என்ன ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதாவது 7.5 சனியின் உச்சம் அப்படிம்பாங்க. அதை அப்படி 7.5 சனியின் உச்சத்தால் உங்கள் பேச்சில் நிதானமும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குரு 6ஆம் இடத்துல வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் கடன் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் கண்டிப்பாக வேணும். ராகு லக்னத்திலே இருக்காருங்க. அதனால் அலைச்சலையும் குழப்பத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி அமைப்பு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறந்த உயரத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு தெரியுது. அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உத்தியோகத்தில் நல்ல அதிகாரத்தையும் அதிகாரத்துக்கு உண்டான கௌரவத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. பதவி உயர்வுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறும். வேலை அமோகம், சூப்பர், சுணக்கம் கிடையாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல குருன்னு இருக்கார். அப்படி குரு இருக்கங்காட்டி உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய தன்மை உருவாக்கி தருவார். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான அற்புதமான நாள் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா. வியாபாரம் எப்படின்னா முதலீடுகளில் அதிக கவனமாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. புதிய திட்டங்கள் வெற்றி காணக்கூடிய தன்மையில் லாபம் திருப்தியாக இருக்குது. கொஞ்சம் முதலீடு அதிகமாக பண்ணுறப்ப கொஞ்சம் 1-2 டைம் யோசனை பண்ணுங்க வியாபாரத்தில். சரி, நிதி நிலைமை கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிதி வரவில் சில தடுமாற்றங்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. இருந்தால் கூட செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக செலவை கண்ட்ரோல் தான் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் மூலம் வியாபாரம் மூலம் நிதி வரவை அதிகரித்து கொடுப்பார். ரைட்டுங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பாண்டிங் எப்படின்னா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல், ஒரு நல் இணக்கம், சுப முயற்சி, சுப செய்திகள் பற்றி நல்லாவே கொடுக்குறார். சூப்பராக இருக்குதுங்க. தாயின் ஆரோக்கியம் மேம்படும், கவலைப்படாதீங்க. வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சாதகமாக இருக்குதுங்க. சூப்பருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் குடும்பத்தில்? கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா 7ஆம் இடத்துல கேதனா இருக்கார். அதனால் துணையுடன் சின்ன குழப்பங்கள் வரும். சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய தன்மையில் இருந்தால் கூட கேது ஆன்மீக வழியில் ஆன்மீக பயணங்கள் போவதற்குண்டான வாய்ப்பையும் வழங்குறார். அதனால் குலதெய்வத்துக்கு போகிறது, பக்கத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு ஜோடியாக போனீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. இருவரும் வெளிப்படையாக பேசி அளவுலாவி மன மகிழ்ச்சியை பெருக்கிக்கோங்க. சரிங்களா? உறவில் சின்ன குழப்பங்களை பேசி தீர்த்துக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு காதலரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சின்ன பிரச்சனைகளை பிடிவாத தன்மையை கொஞ்சம் விட்டு கொடுத்து காதலுக்காக அன்பான வார்த்தையை பேசி கொஞ்சம் இறங்கி போங்க. பொறுமையாக செயல்பட்டால் காதலன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். பிடிவாதத்தை ஈகோவை இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரி, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அதீத உயர்வு,
பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு, அங்கீகாரம் உண்டுங்க. தலைமை பண்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்திறமை பளிர்னு வெளிப்படும். சூப்பருங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா அமைவாங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செயல்பட்டு இல்லத்தரசிகள் இந்த வீட்டுக்கு நான் தான் குயின் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இல்லத்தின் மகாராணியாக ஜொலிக்க போகிறீங்க. சூப்பருங்க. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் கூடிய புதன் மாணவர்களை உயர்கல்விக்கான அமைப்பு முயற்சி வெற்றி காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஏதோ டவுட் இருந்தால் அப்பப்போ டீச்சர்கிட்டையோ ப்ரொஃபஸர்கிட்டையோ கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு படிக்க போகிறீங்க. அதனால் படிப்பில் அதீத கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெளிப்படும். டேலண்ட் சூப்பராக வெளிப்படும். காரணம் உங்கள் அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கார். அதனால் உங்களுடைய வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, தலைமை பண்பும் சரி, உங்களுடைய டேலண்ட்டும் சரி உருவாகி மிளிர்ந்து வெற்றி காணக்கூடிய தன்மையை அவிட்டத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பண வரவு தாராளமாக இருக்குதுங்க. சீராகும் பிரச்சனை இருந்தால் கூட சமமாக கொண்டு போயிருவீங்க. காரணம் சதயத்தின் அதிபதி யாருங்க? ராகு. அவர் ராசியிலே லக்னத்தில் இருக்கார். அதனால் அலைச்சலையிலே தந்தால் கூட நிதி வரவு சீராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருக்கலாம். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் ரொம்ப கௌரவமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. புரட்டாதியின் அதிபதி குரு எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார், வக்ரமாக இருக்காருங்க. அதனால் எதிர்ப்புகளை சமாளித்து சமூகத்தின் கௌரவத்தை கண்டிப்பாக உயர்த்தி தருவார், கவலைப்படாதீங்க. புரட்டாதி அமோகம். சரிங்களா? சரி, இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நீலம் சார்ந்த சில்வர் கலர் அமோகமாக ஈடுபடும். சிவபெருமான மனசார ப்ரே பண்ணுங்க. அப்படி இருக்கிறப்ப முருகா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறந்த உயர்வை எட்டக்கூடிய அமோகமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையில். அது 7.5 சனி இருக்குங்காட்டி கொஞ்சம் பேச்சில் அனுசரித்து நிதானமாக இருக்கணுங்க. 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குருவால் ஒரு ஆரோக்கியம், கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த நாளை ஈஸியாக கடந்து போகலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. வாங்க மீனராசி நேயர்களே, இன்றைக்கி லக்னத்தில் சனி என்ன வழக்கம் போல் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்படியே 5ஆம் வீட்டை பார்த்தீங்கன்னா குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் கேதனை இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. இத்தனை எல்லாம் அமைப்பு இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருப்பது ஒரு கல்வி சார்ந்த, குழந்தைகள் நலன் சார்ந்த, முதலீடுகள் சார்ந்த அமைப்பில் சிறந்த பலனை கொடுப்பாங்க. டபுள் பாசிட்டிவ் சூப்பராக இருக்குதுங்க, பயப்படாதீங்க. இருந்தாலும் சனி உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்படி ராசியில் உட்காந்தா அவங்க ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ம சனியால் அப்பப்போ உடல் சோர்வு, ஆனால் என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு எரிச்சல், ஒரு அலைச்சல், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதே சமயத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி இருக்காங்க. அந்த அமைப்பு பார்க்குறப்ப அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உண்டு. அதாவது இதுவரைக்கும் தயங்கி இருந்த நீங்கள் ஒரு தைரியமான வெளிநாட்டு பயணத்தை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மற்ற விஷயமா இருந்தாலும் சரி. கேதுனுடைய அமைப்பு 6ஆம் வீட்டில் இருக்குது. எதிர்ப்புகளை நீக்கி வெற்றி தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ரைட்டுங்களா? சரி, வேலைன்னு எடுத்து பார்த்தா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உத்தியோகத்தில் பதவி உயர்வை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மையில் அமோகமாக இருக்காருங்க. கௌரவத்தையும் நன்மதிப்பையும் ரைட்டா கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அமைப்பு நல்லா இருக்குது. வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்குதுங்க. வேலைகள் கிடைக்கக்கூடிய தரம் சாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒன்று. சரி, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா பல எதிர்ப்புகளை சமாளித்து தொழிலில் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவார். புதிய முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. முதலீடுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மட்டும் சொல்கிறாங்க கேதுவை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் அதே மாதிரி தான். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க. உங்கள் வியாபாரம் செழிக்கும், லாபம் திருப்தியாக இருக்குதுங்க. நீண்டகால திட்டங்கள் பற்றி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, தொழிலை விரிவாக்கம், வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுல அமைப்பு நல்லா இருக்குது. இன்னைக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மூலம் நிதி வரவு சீராகவும் அதிகமாகவும் இருக்குதுங்க. அதிர்ஷ்டத்தின் மூலம் திடீர் தனவரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது நீங்கள் அவசியமாக செயல்படுவீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் நீங்களே உங்கள் குடும்பத்தை நீங்களே பொறுப்பாக பார்த்துக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிதிநிலைமை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ அதே மாதிரி தான். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்களே பொறுப்பாக பார்த்தா கூட 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? நிதி நிலைமை வச்சு நீங்கள் சமாளிக்கலாம் குடும்பத்தை. இருந்தாலும் மற்றவங்க சப்போர்ட் வேணும்ல. அதனால் மகிழ்ச்சியான சூழலுக்கு குடும்பத்தில் பஞ்சம் இல்லைங்க. குடும்ப பொறுப்புகள் சிறப்பாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. பணங்காசு இருந்தாவே குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதை நிதி நிலைமையிலையும் வருது, குடும்பத்துலேயும் வருது. ரெண்டு சேர்ந்து வரங்கிறது அந்த அமைப்பு. சரி, கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இருக்கங்காட்டி துணையுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் வேண்டும்.
கேஷுவலாக பேசுகிறன்னு பேசி அம்மனிக்கிட்ட வார்த்தையை வாங்கி கட்டிக்கூடாது, கொஞ்சம் உஷாராக பேச, யார்கிட்ட பேசுகிற பார்த்து பேசுன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. விட்டு கொடுத்து போவது அம்மனியை கொஞ்சம் கூலாக வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஏற்பட்ட உங்களுக்கு காதலர் நிலைமை அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் காதலில் சந்தோஷம், நல் இணக்கம், உறவு மேம்படுதல் எல்லாமே நல்லா இருக்குது. காதலுடன் வெளிப்படையாக பேசுவீங்க, உறவு பலப்படும், காதல் மிளிரும். ரைட்டுங்களா? பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வேலைகளில் சாதகமான சூழல் தான் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு வேலையில் ட்ரை பண்ணுற பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று தெரியுதுங்க. சரிங்களா? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, கடவுளே வழி அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் போகணும், கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு போகணும், முருகனை பார்க்க போகணும், எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். குடும்பத்தின் தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி பண்ணுவீங்க. கணவன் மற்றும் சில விஷயங்கள் மறைக்கிறார், ஒரு சந்தேக புத்தியும் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. இதுதான் உண்மையான இல்லத்தரசிகளுடைய அமைப்பு. கோயில் போயிட்டு வாங்கலாம், சரியா இருங்க, கவலைப்படாதீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். கவனத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண் பெறலாங்க, பார்த்துக்கோங்க. பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா வெற்றியை நோக்கிய பயணம் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டுங்க. காரணம் பூரட்டாதியின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் இருக்காருங்க, வக்ரமாக இருக்காருங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, கல்வியில் கொஞ்சம் சிறந்து விளங்குவாங்க. முதலீடுகள் வெற்றியை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதிக்கு. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு, கஷ்டப்படுறோம் சார், நிம்மதி இல்லை சார் அப்படிங்கிற தன்மை இருந்தால் நீ கடின உழைப்பு பண்ணால் மட்டும்தான் உயர்வு உண்டு. உத்திரட்டாதியின் அதிபதி யாருங்க? சனி. ராசியிலே இருக்காருங்க. அதுதான் அப்பப்போ சோர்வு, ஒரு பிடித்தம் இல்லாத குடும்ப வாழ்க்கை. என்ன சார் லைஃப் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். இருந்தாலும் கடின உழைப்பு, சனி இன்னைக்கு கஷ்டப்படுத்துறாரு, ஆனால் கைவிட்டுற மாட்டார். அப்படி தன்மையில் கடின உழைப்பு பண்ணிங்கன்னா வெற்றி ஒரு சாதகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி மனசு தளர விடாதீங்க. உண்மையான அமைப்பில் அப்படித்தான் இருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் நீ நிதி நிலைமையில் கொஞ்சம் கொஞ்சமான ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. காரணம் ரேவதியின் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சுக்கிரனால் ஆதரவு, நிதி வரவு சூப்பராக இருக்குது. காரணம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி புதன் கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 9ஆம் விடப்பா ஏப்பா பக்கத்தோடு இருக்கிற ஏப்பா அப்படின்னு அவரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சுக்கிரன் ஆதரவு அமோகமாக இருக்குது. அதனால் ரேவதி நிதி நிலைமை சமாளிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் மற்றும் பிங்க் சார்ந்த கலர் சூப்பராக இருக்குது. மீனாட்சி அம்மன், அடடா மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு வந்திருக்காங்க. தெளிவாக மீனாட்சி அம்மனை ப்ரே பண்ணுங்க, நல்ல பவர்ஃபுல் காட். என்ன பார்த்தாலும் மீன ராசிக்கு இன்னைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாயினுடைய கூட்டணி அதிர்ஷ்டம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாங்க. ஜென்ம சனி இருக்குல்ல, அந்த ஜென்ம சனியால் வரக்கூடிய ஒரு சோர்வு, ஒரு உற்சாகம் இழப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. அதை சமாளித்து தைரியத்துடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். மனச்சோர்வு அடையாதீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒரு கல்வி, ஒரு குழந்தைகளின் விஷயங்கள் சாதகமாக இருக்குது. ரைட்டுங்களா? எல்லாம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. மீனாட்சி அவனை மனசார ப்ரே பண்ணிங்க. நல்லது வழிகட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, 12 ராசிக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் பிரித்து தெளிவாக பேசியிருக்கிறேங்க. உங்களுக்கு இதெல்லாம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வஜ்ரமஸ்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பட்டன் தட்டி கொடுங்க. ரைட்டா? மீண்டும் நாளைய ராசி பலனில் சந்தோஷமாக சந்திப்போம். கவலைகள் நீங்கள் சென்னிமலை முருகன் அருளட்டும். தேங்க்யூ.